இந்த பட்டிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் பட்டிமன்றத்துக்கு என்ன செய்வோம்னு கேட்டால் நடுவர் இருப்பார், அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார். கீழே எல்லோரும் பேசுறதுக்கு இருப்பாங்க. நடுவர் பெரியவராக இருப்பார், அவர் இருப்பாங்க. இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எப்படி அமைஞ்சிருக்குன்னா எல்லாமே சிங்கம். இது ஒரு சிங்கம், அந்த அம்மா பெண் சிங்கம். அவங்க கொங்கு தமிழை அப்படியே அள்ளி இறைக்கிறவங்க. டிவியில் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சும் அதுவும் அப்படி அழகாக இருக்கும். கொங்கு தமிழ் நம்ம கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த தமிழை இவங்க பேசுகிற போது இன்னும் அழகாக இருக்கும், அருமையாக பேச. அவங்க பேர் சாந்தாமணின்னு பேர். இவர் யார் தெரியுமா? இவரை அறிமுகப்படுத்தணுன்னா என்ன நான் அறிமுகப்படுத்திக்கணும், இவர் இல்லை, அவர் நான். அவர் அப்படி உலகம் பூராவும் இவரை தெரியும். புலவர் மா ராமலிங்கம் சார் நகைச்சுவையை அவ்வளவு அழகாக சொல்வார். கூடவே ஒரு நல்ல உயர்ந்த கருத்தையும் இணைத்து சொல்லுவதிலே ரொம்ப வல்லவர். இவங்க ரெண்டு பேரும் சொந்த பந்தம்தான் வாழ்க்கையில் நல்வாழ்க்கை அமைவதற்கு ரொம்ப தேவைன்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருக்காரு எங்கள் திருச்சிக்காரர். திருச்சி பக்கத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா இவர் இல்லாமல் நடத்த முடியாது. திருச்சியில் நகைச்சுவை மன்றம் வச்சு 25 வருஷம் ஆச்சு. வெள்ளி விழா கொண்டாடியாச்சே, அதான் வெள்ளி விழா கொண்டாடியாச்சு. 25 வருஷமாக நாங்கள் எல்லாரும் அவர் கூப்பிட்டு போய் பேசியிருக்கோம். அவ்வளவு அருமையான நிகழ்ச்சி அமைப்பாளர், சிறந்த பேச்சாளர், அருமையாக பாடுவார். இப்போ எங்கள் யார்ட்டையும் இல்லாத ஒரு திறமை அவர்கிட்ட உண்டு, பாட்டு பாடுறது. அவர் சொத்து சுகந்தான்னு பேசுகிறார். அதே போல் இவரை தான் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ இன்னைக்கு என்னமோ ஒரு விளம்பரம் பார்க்குறேன், அதில் அவர் வர்றார். அஜித்தோட சேர்ந்து நடிச்சிட்டார் சார். அஜித்தோட சேர்ந்து அருமையாக நடிச்சிட்டார். அஜித்தை இவரை கட்டி பிடிச்சி தூக்குறார். அவ்வளவு அவர் நகைச்சுவையினால் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய திறமை உள்ளவராக இருக்கிறார் ஐயா மோகன சுந்தரம். ஒரு சிறந்த பட்டிமன்றத்தை நீங்கள் எல்லோரும் கேட்டு ரசிக்க இருக்கிறீர்கள். முதலிலே எங்கள் ஐயா ராமலிங்கம் அவர்கள் கைராசிக்காரர். அவர் தான் சொந்த பந்தத்தை பற்றி பேசுவதற்காக இதோ வருகிறார். அவரை வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மாண்புமை நீதியரசர் அவர்களே, வாழ்க்கைக்கு சொத்து சுகம் வேணும் தான், ஆனால் வாழ்க்கையே சொத்து சுகமாக ஆகக்கூடாது. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதுதான் நாங்கள் சொந்த பந்தம்னு பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே கோவிடுக்கு பிறகு ஒரு குதூகலமான ஒரு புத்தக திருவிழாவை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற புத்தக திருவிழாக்களிலே நாங்கள் கலந்து கொண்டாலும் உண்மையிலேயே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எல்லா இடமும் சுற்றி பார்க்கணுன்ற ஆசையை உருவாக்கிற ஒரு அழகான ஏற்பாடு இந்த பகுதியில் தான். இன்றைக்கி இங்கே தான் நான் பார்த்து மகிழ்ந்தேன். உண்மையிலே பெருமையாக இருக்கு. நிலத்துக்கு கீழே கரியையும் நிலத்துக்கு மேலே அறிவையும் தேடுகிற ஒரு அற்புதமான ஊரில் நாங்கள் பேசுகிறோம். ரொம்ப அருமையான ஏற்பாடு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சொந்த பந்தம் மாதிரி வந்திருக்கீங்க. இதில் சொத்து சுகம் இருந்தால் வாழ்க்கைக்கு நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் அளவோடு இருந்தால் நல்லது. அளவுக்கு மீறினா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ கூட விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குதுங்க. காரில் தான் நாங்கள் வந்தோம். அங்கே வரும்போது எல்லாருமே காரை செக் பண்ணாங்க. எத்தனை சொந்த பந்தத்தை கூட்டி போகிறேன்னு யாரும் பார்க்கல. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது, இந்த டேஷ்போர்டில் என்ன இருக்குதுன்னு தான், பணம் இருக்குதான்னு தான் செக் பண்ணுறாங்கன்னா, பணம் மனிதனை சந்தேகப்பட வைக்கும், பணம் மனிதனை பயமுறுத்தும், பணம் மனிதனை எதிரியாக்கும்.
ஆனால் சொந்த பந்தம் அப்படி இல்லை சார். ஐயா கூட சொன்னார், ஒரு ஆனந்தமான வாழ்க்கை சொந்த பந்தங்களோடு தான் சார். ஐயா கூட சொன்னார், கடைசி பையனுக்கு அண்ணனுடைய சட்டையை கொடுப்பாங்கன்னு. 10 நாளைக்கு முந்தைய விழுப்புரம் தாலுகாவில் ஒரு கிராமத்தில் ஒரு பையனை போட்டு சாத்துன்னு சாத்தினான் அப்பன். இந்த பையன் கதறி அழுதுனே சொல்லுது, கடைசி பையன்பா என்னை அடிக்காதப்பா, நான் தான்ப்பா கடைசி பையன் அடிக்காதப்பான்னு. மறுபடியும் அடிக்கிறாரு. அதே எப்படி நீ முடிவு பண்ணலாம்? அப்போ தான் ரொம்ப அதிகமாக அடித்தார் சார். குடும்பம்னா ஒரு கலகலப்பு இருக்கணும் சார். பாக்கெட்லேயும் பெட்டியிலையும் வீட்டுக்குள்ளேயும் பணத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா தூக்கம் வராது சார், கலவரம் தான் வரும். ஆனால் கலகலப்பு வரணும்னா சொந்த பந்தங்களோடு இருக்கணும் சார், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால தான் உறவில் தாலிக்கொடி உறவுன்னா, தொப்புள் கொடி உறவுன்னா, நட்புறவுன்னா சாதாரணமான உறவு இல்லை சார். உலகத்தில் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களில் தான் சார் சுகம் இருக்கு. மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிறது, வெற்றி என்பது தான் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு எது காரணம், சந்தோஷத்துக்கு எது காரணம் சார்? அந்த காலத்திலே சொன்னாங்க, 2000 வருஷத்துக்கு முந்தைய புறநானூற்று புலவன் பாடினான், படைப்பு பல படைத்து பலரோடு உன்னை உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடையடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ நாளேன்னு கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வைத்திருப்பதை விட ஒரு குழந்தை இருக்கிற வீடு தாண்டா ஆலயம். அந்த குழந்தை இருக்கிற வீடு தான் ஆலயம். 1000 உயரத்தை தாண்டி இருந்தாலும், பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும், எங்கள் நடுவர் எதை சொல்லி சந்தோஷப்பட்டார்? தான் பேத்தி தன்னை குறையா சொன்னதை நிறைவா பேசினார்னா அதுதாங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சி. அதுதாங்க மகிழ்ச்சி சார். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பகையாக எடுத்துக்கூடாது. அன்றைக்கு கூட தான் புருஷன் சேரில் உட்காந்துங்கிறேன், அந்த அம்மா சொல்லுது ஒய்ஃபு, ஏங்க நான் வெளியில் போகிறவங்களுக்கு என்ன வேணும், அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா. சார் அந்த அம்மாவை நினைச்சு சிரிக்குது, அவனும் சிரிக்கிறான் சார். சிரிப்பு என்பது கடவுள் கொடுத்ததுயா. பணம் நாம தேடுவது, சொந்த பந்தம் கடவுளா தந்த பிரசாதம் யாது. விளையாட்டு சொல்லலை, நல்லா கவனிங்க. 5 ரூபா நோட்டை பாருங்க, காந்தி சிரிக்கிறார். 50 ரூபா நோட்டை பாருங்க, காந்தி சிரிக்கிறார். 100 ரூபாயிலும் சிரிக்கிறார், 500 ரூபாயிலும் சிரிக்கிறார். ஆனால் எல்லா சிரிப்பும் ஒரே மாதிரி இருக்கு. அத்தனை ரூபாயிலும் காந்தி ஒரே மாதிரி சிரிக்கிறார். நாம தான் ரூபாய்க்கு தந்த மாதிரி சிரிக்கிறோம். இந்த உலகத்தை எப்படி மாற்றி வச்சிருக்குது பார்த்தீங்களா இந்த பணம். பணம் மனிதத்தன்மையிலிருந்து மனிதனை விலகுவதற்கான காரணமாக இருக்கிறது. பணம் என்பது தேவையானால் அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாகிவிடும் சார். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு லாஸ் ஆகி போச்சு சார். ரொம்ப சோகமாக வந்து அப்பா நடுவில் வீட்டில் உட்காந்துங்கிறார், சேர் போட்டு உட்காந்துங்கிறார். பையன் உள்ளே ஓடி வரான், அப்பா நான் கணக்கில் 100க்கு 100 வாங்கிட்டா நீ என்னப்பா நினைப்பேன்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடுண்டா என்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கிக்கிறேன்னா சார். அத்தனை கவலைகளையும் மறந்து அவன் 30 வாங்கிட்டானேன்னு கோவப்பட்டு 4 அடிக்கும் அடிக்காமல் அவன் இப்படி பேசினானேன்னு அவனுடைய சாதுரியத்தை நினச்சி ஒரு தகப்ப மகிழ்ச்சி அடைகிறான் பார்த்தீங்களா. குறைவிலும் நிறைய காண்பது தான் சார் சொந்த பந்தத்தினுடைய அழகே. எதுக்கு எடுத்தாலும் நம்ம பண்ணி இதை பண்ணலாமா? வாழ்க்கையில் நிறைய இருக்குங்க. வீட்டில் அந்த மனைவியை ஏறி பேசுகிறா, அது பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. அதை கூட எப்படி ஒரு கணவன் மறக்கிறான் தெரியுமா? அழகாக சொன்னான், அடியே செல்லம் நீ எனக்கு திருக்குறள் மாதிரி. போங்க, எத்தனை அதிகாரத்தை வச்சுங்கிற, என்ன அழகுங்க, எவ்வளோ அழகு. இந்த பணம் இருக்குதே, சொத்து இருக்குது, சும்மா இல்லை சார், மனுஷனை மிருகமாக்கும். நடுராத்திரி 12:30 மணிக்கு அந்த அம்மா எழுந்து மேக்கப் பண்ணுது சார். வீட்டுக்காரனை எழுந்து கேட்டான், அக்கிரமமாக தெரியலடி, 1000 தான் பண வசதி இருந்தாலும் கூட நடுராத்திரிலையா போய் மேக்கப் பண்ணுவேன்? யோ வாயை மூடு, நான் செல்லில் ஃபேஸில் வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும் போலுக்குது. ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நீமா கிண்டல் அடிச்சுங்கிறேன்னு. அவன் ஒரு கழிச்சு பட்டுன்னு சிரிச்சிங்கன்னே இருக்கிறான். அந்த அம்மா கேட்குது, எதுக்கு சிரிக்கிற? இல்லை, ஒரிஜினல் மூந்தி செல்லுக்கே பிடிக்கல, நான் ஒரு 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணிக்கிறேன், நான் எவ்வளோ உயர்ந்தவன் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருன்னா.
இதுதான் சார் காலம் முழுவதும் மகிழ்ச்சியை கொடுக்கும். 2 லட்சம் ரூபாய் எடுத்து போய் ஒய்ஃபை கூட்டின்னு போங்க வீட்டுக்கு, அது நகை கடைக்கு போங்க. நான் அனுபவிப்பிட்டேன். 2007 ரிட்டையர் ஆன உடனே 2 லட்சம் ரூபாயை பர்சலை எடுத்து வச்சுன்னு ஒய்ஃபை கூட்டிகிட்டுனே அவள் அதுக்குள்ளே வரும்போதே கணக்கு போடுற எத்தனை கிராம் வாங்கினா செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்து 2 லட்சம் ரூபாய் ரவுண்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி வந்து நகை கடைக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லை. அந்த நகை கடைக்காரன் மகா டெக்னிக்காக ஒரு வியாபார தந்திரக்காரன். அப்படி புறப்பட்டு நாங்கள் வெளியில் வரும்போது 2 லட்சம் ரூபாய் என் பர்ஸில் காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு கிஃப்டாக ஒரு பர்ஸ் கொடுத்தான்னு தெரியுமா எனக்கு? அதை என் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது சார். என் பர்ஸை காலி பண்ணிவிட்டு அவன் ஒரு காலி பர்ஸை கொடுத்தான் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு நான் வெளியில் வரேன். அது பெரிய காமெடி இல்லை சார். என் ஒய்ஃப் சொல்கிறான், என்ன அப்படி ஒரு இடி அடிச்சுட்டு என் கூட வந்ததுனால தானே உனக்கு பர்ஸு கிடச்சிதுன்னா. சார், வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை கொண்டாடுங்க சார், வாழ்க்கையை கொண்டாடுங்க. தாயினுடைய அன்புக்கு நிகரானது உலகத்தில் உண்டா? தந்தையினுடைய அன்புக்கு நிகரானது உலகத்தில் உண்டா? தாயின் அன்பு பால் போன்றது, வெளிப்படையாக தெரியும். தந்தையின் அன்பு பாலுக்குள் மறைந்திருக்கும் நெய் போன்றது, அவன் மனசுக்குள்ளே வச்சிருப்பான் சார். நாம பணம் 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 சொத்து சொத்துன்னு கோடிக்கணக்கான சேர்த்தவனை எல்லாம் உதாரணமாக காட்டி காட்டி தான் சார் இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தை குட்டிச்சவராக்கி இருக்கிறோம். வருத்தத்தோடு சொல்கிறேன், பணம் தேவை, ஆனால் பணத்தை விட உறவு தாண்டா தேவைன்னு சொல்லி கொடுக்கணும் சார். அதனால தான் சார் நமக்கு பெரிய தன் தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவன் என்று பண்பாட்டை சொல்லிக் கொடுத்து வளர்த்த இந்த புண்ணிய பூமியில் நம்ம இன்னைக்கு பணம் 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 என்ற அந்த வேட்கையை உருவாக்கிட்டு தான் ஒவ்வொருத்தனும் எல்லாரும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறோம். எவ்வளோ சங்கடங்கள் இருக்குது. அதான் சொல்கிறேன், உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போது தான் தெரியும். நான் ஒருத்தன், உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போது தான் தெரியும். நான் அப்போ அந்த பெருமைகளை உறவுகளை சொல்லிக் கொடுக்குறேன் சார். அம்மா தாண்டா உலகத்தில் சிறந்தவங்க, அப்பா தாண்டா உலகத்தில் சிறந்தவங்க. விழிகள் எவ்வளவு வாசித்தாலும் வீங்குவதில்லைன்னு ஒரு கவிஞன் சொன்னான். விழிகள் எவ்வளவு வாசித்தாலும் வீங்குவதில்லைன்னா பிள்ளைகளுக்கு நிறைய புத்தகம் வாங்கி கொடுங்கய்யா, நல்ல பண்பட்ட புத்தகங்களை வாங்கி கொடுங்க. ஏராளமான புத்தக விற்பனை நிலையங்களை பார்த்தேன். இவ்வளவு விற்பனை நிலையங்களை நான் எந்த புத்தக திருவிழாவிலும் பார்க்கல. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் திருவிழாவை விட உயர்வாக இருக்கிற அழகை நான் பார்த்தேன். போகும்போது நிறைய புத்தகம் வாங்கி கொடுங்க, அந்த பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு அவனுக்கு ரசிக்க தெரியல சார். ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுத்துங்க, எவ்வளோ பேர் இருக்கிறீங்க பெரியவங்க, உங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பிள்ளைக்கு கல்யாணம் படுத்திருக்கீங்க, எல்லாமே ஒரு காம்போ சிஸ்டத்தில் வந்துட்டானே சார். யாரோ ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் அத்தனையும் நடத்தி வைக்கிறான். சம்பந்தம் இல்லாமல் நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். அப்போ அப்படி இல்லை சார். அந்த காலத்தில் எப்படி நடந்ததுங்க? கல்யாண மண்டபத்துக்கு வாசல்லே பொண்ணு வீட்டுக்காரன் 10 பேர், புள்ள வீட்டுக்காரன் 10 பேர், வழங்குற உறவுகளை வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, இன்னும் இவ்வளோ நாளாச்சு 2 நாளைக்கு முந்தி வரக்கூடாதான்னு உறவுகளை பகிர்ந்து கொண்டு உறவாடுகிற அழகையை ஒரு காலகட்டத்தில் மண்டபத்தில் பார்த்தேன் சார். இப்போ பண திமிரில் 2 பொம்மையை கொண்டாந்து நிறுத்திட்டான். ஒரு பொம்மை அதுமா ஆட்டோமேட்டிக்காக கும்பிட்டு கிடக்குது, இன்னொரு பொம்மை பன்னீர் ஆச்சுங்கிறது ராட்சச பொம்மை. எங்கள் ஊரில் ஒரு பெரிய கூத்து தாம்பரத்தில் ஒருத்தன் ராத்திரி 12 மணிக்கு அந்த பொம்மை கீழே உட்காந்து இருந்துட்டு நானும் எவ்வளோ நேரமோ உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறதுன்னா. அதை விட பெரிய காமெடி, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு என் ஃப்ரெண்டை வேறு கூட்டின்னு போட்டால் அந்த பக்கமாக போனால் அந்த ராட்சச பொம்மை பன்னீர் தெளிக்குது, அந்த பக்கமாக கூட்டின்னு போனால் அவன் அதை அந்த காற்றுல அவன் வச்சு இந்த டோப்பா அடிச்சு முட்டுது. இதுக்கு தான் நான் உங்க கூட வர்றது இல்லைன்னா. என்ன அலங்கோலங்கள்! ஒரு சம்பிரதாயமாக போச்சு சார், சடங்காக போச்சு சார். கல்யாணம் நேராக போகிறான், திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு க்யூவில் நிற்கிற மாதிரி உள்ளே போகிறான், க்யூ நிற்கிறான், மொய் கவர் கொடுக்குறான், அப்படியே நேராக வந்துடுறான் சார். என்ன வாழ்க்கை, என்ன பேசாத வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? பாரதி சொன்னானே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே. என்ன நாடு தெரியுமா அந்த நாடு? உலக அளவில் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது, அந்த நாட்டில் தான் நீ பார்க்க முடியும். சஷப்த பூத்தின் 60ஆம் கல்யாணம் பண்றான், 70 பீமரத சாந்தி கொண்டாடுறான், 80 கனகாபிஷேகம் கொண்டாடுறான். வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டாடிய ஒரே பரம்பரை இந்திய கலாச்சாரத்தின் பரம்பரை. அதனால்தான் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாயத்தோடு பின்னிப்பட இந்த வாழ்க்கைடா. இந்த வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாய் போச்சு சார். வருத்தமா இருக்குது சார். கல்யாணம் பந்தியிலையாவது அவனாவது கூப்பிட்றான் நம்மளை சாப்பிட. நிஜமாக சொல்கிறான், யாரும் கூப்பிட்றதே இல்லை சார். மொய்க்கு அவர் கொடுத்துட்டு சரி
கொடுத்த ஒரு 500க்கு ஒரு வேளை சோறாக தின்ட்டு போவோம். அது ஒரு 250 ரூபா கழுவிட்டுன்னு இவன் மனசுக்குள்ளே பணக்கணக்கு போட்டு தான் சார் உள்ளே போய் உட்காந்துருக்கு சாப்பிட போகிறான். அங்கேயாவது என்ன ஒரு கூத்துங்க இல்லை வாழ்க்கையில். அதெல்லாம் ரசனை சார். சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவரவருடைய மனசில் இருக்குது சார். இன்னும் சொல்லட்டுங்களா, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? வெளியில் போங்க, போராடுங்க, கடின உழைப்பு, கவன உழைப்பு, முயற்சியை முன்னிறுத்துங்க, கடுமையாக உழைங்க, வெற்றியோடு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்குள்ளே படி தாண்டி உள்ளே வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்பதற்கு தயாராகி விடுங்கள். அங்கே வாழ்க்கை ஜெயித்து கொண்டே இருக்கும் சார். யார்கிட்ட யார் தோக்கிறதுன்னு பெரிய இஷ்யூ இல்லை சார். அது அங்கே போயிட்டு நம்ம இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அன்றைக்கி கூட கற்பனையாக நான் சொன்னேன், ஒரு கடவுள் வராரு, ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, பக்தா உனக்கு என்ன வேணும் கேளு, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரோடு போட்டு கொடு. என்னது, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரோடா? இதெல்லாம் முடியாது. அடுத்தது கேளு, என் ஒய்ஃப் அதிகமாக பேசுகிறா, அதை குறைச்சிக்க சொல்ல. உடனே கடவுள் கேட்டார், இப்போ ரோடு கேட்டிய சிங்கிள் ரோடா டபுள் ரோடான்னார். நான் என்ன கேட்க வரேன் சார், இதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துங்கன்றேன். இதில் என்ன பெரிய தாக்குதல்? ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட, யோ நான் 2-3 நாள் ஆகும் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 2 பசங்களும் உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன், என்ன கவனமாக பார்த்துக்கோ, சொல்லாத கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போடாத. அங்கேருந்து வாசலுக்கு போச்சு, மனசு கேட்கல, திரும்பி உள்ளே வந்தது. இந்த பாரு, நான் எப்பப்போ ஃபோன் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக உடனே மிக்சியை போட்டு காட்டு. சரின்ட்டு போயிட்டான். அந்த அம்மா சொல்லிட்டு சரின்ட்டான், அவனும் போயிடுச்சோம். 2 நாள் அந்த அம்மா அப்பப்போ காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை பண்ணுறது, மிக்சியை போடுறான், டர்றன்னு சத்தம் கேட்குது. அவன் வீட்டில் தாங்கிறியா. இந்த அம்மா நினச்சி 3 நாள் பொறுத்து வரேன்றது 3ஆவது நாளே வந்துடுது. காலையில் 10 மணிக்கு உள்ளே வந்தால் அவரை காணோம், வீட்டுக்காரனை காணோம். பசங்களை கேட்டது எங்கடா அவங்க ஒப்பன்னு. அதில் பையன் சொன்னான், அது என்னமோ 2 நாளாக பையில் மிக்சியை எடுத்து வச்சுன்னு கிளம்பிடுறாரு. அவன் என்ன ஏற்பாடாக போகிறான் பாரு. அவன் எங்கே ஃபோன் அடிக்கிறாள், அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஃப்ளக்கில் சொறி விட்டு அங்கே மிக்சியை போட்டு காட்டிட்டு. நான் என்ன கேட்குறேன் சார், வாழ்க்கைனா கொண்டாட்டம், குதூகலம், சந்தோஷம்யா. குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க பழகும். அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெரியன்னு 1330வது குறளில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்கிறார். சின்ன சின்ன சண்டைகள் வரணும் சார், சின்ன சண்டைகள் வரணும், எல்லாமே வரணும், சந்தோஷமாக இருக்கணும் சார். மச்சான் உறவு, மாமன் உறவு, அதெல்லாம் கூட போயிட்டு வருகால தலைமுறைக்கு எதுவுமே தெரியாது போலுக்குது. அவன் பாடப்புஸ்தகம் தான் படிப்பான், மாமன்னா யார், மச்சான்னா யார். இன்னும் கூட கொஞ்சம் காலம் போச்சுன்னா அண்ணன்னா மூத்தவன், தம்பின்னா பின்னாடி வரணும்னு சொல்லிட்டு பாடத்தில் தான் படிப்பான் போலுக்குது. உறவுகள் எப்படி இருந்ததையா? சந்தோஷமாக இருந்ததையா? சாதாரணமான உறவுகளை பெற்ற நம் நாடு இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆகி 46 வருஷம் ஆகுதுயா. 46 வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கி அந்த பசுமையை என்னால் மறக்க முடியாதுயா. 3 முடிச்சு போடுறான்னு மாங்கல்யத்தை கொண்டாந்து கொடுத்தான்யா. நான் போட்டது ஒன்று தான்யா. அந்த 2 முடிச்சை யார் போட்டான்னு இன்ன வரைக்கும் தெரியாது எனக்கு. ஏன்னா அவ்வளவு உறவு பின்னாடி நாத்தனார் அது இது அது இப்படி வாங்கிக்கிச்சு கையில். அது எது போட்டதுன்னே இன்னும் தெரியல. அதுதாங்க சந்தோஷம். உறவுகளை அப்படியே முக்கணும் சார். உறவுகளை அப்படியே சேர்ந்துருந்தால் தான் சார் வாழ்க்கையில். இன்னும் கூட சொல்கிறேங்க ஐயா, எல்லாம் உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறீங்க, மெத்த படித்தவங்க இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருக்காதீங்க. நிஜமாங்க, விளையாட்டுக்கு சொல்லலையா? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது சார். கூட்டி கழிச்சு கணக்கு போட்டிங்கன்னா வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, ஜீரோ. இந்த வாழ்க்கையை பூஜ்ஜியத்தில் தொடங்குது. ஒன்று நினைவில் வச்சுங்க, பூஜ்ஜியத்தில் தொடங்குது. பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி நம்பர் விழுந்தா அது கடவுள் தந்த பரிசு, பூஜ்ஜியத்துக்கு பின்னாடி நம்பர் விழுந்தா அது கடவுள் தருகிற சோதனை. வேல்யூ கிடையாது அதுக்கு. வாழ்க்கையின சாதாரணமான சார். நம்ம இதுதான் பிராப்தம். இருப்பதில் திருப்தி அடையுங்கள். இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அச்சாரமாக இருக்கும். அதுதான் சார் லைஃபு. அவனை பாரு, இவன் மாடி கட்டிட்டான், இவனை பாரு 10 காரை வாங்கி விட்டான், நாளைக்கு அவன் வீட்டுக்கு ரைடு வரும். என்ன நடக்குது? நம்ம சுற்றி நடக்குது இல்லை?
மீண்டும் நினைவுபடுத்துறேன், கொண்டு வந்தாரும் இல்லை, கொண்டு போவோரும் இல்லை. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழும் சார். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு உலகத்தில் தெரியாது சார். செகண்ட் பை செகண்ட், வினாடிக்கு வினாடி வாழத் தெரிந்தவன் தான் சந்தோஷத்தின் எல்லையை தொட முடியும். நான் அப்பப்போ பார்ப்பேன், 2 நிமிஷம் கொடுங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். தேனாம்பேட்டை சிக்னலில் என் ஸ்டூடெண்ட் இருக்கான் சார். அவன் வாழ்க்கை எப்படி ரசனையோடு பார்க்குறான் தெரியுமா? புருஷோத்தமன் பேர். டி நகரில் பஸ் ஸ்டேட் பண்ணிட்டு நான் அப்படி வரேன், காரில் அப்படி நிற்கிறேன், வந்து டோர் எடுத்து கண்ணாடி இடத்துக்கு பார்த்தா, புருஷோத்தமா நல்லா இருக்கேன். நான் சாரி, என்ன அடையாளம் வச்சுருங்களேன், நல்லா வச்சுருங்களே ஐயா, வணக்கம் வணக்கம், ஒரு நிமிஷம் இருங்க ஓடியாருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து, தெய்வமே அன்றைக்கி நீ என்ன கிளாஸில் என்ன சொன்னியோ அது அப்படியே லைஃப்பில் நடந்தது. நான் என்னடா சொன்னேன்னு, ஒரு நாளைக்கு நீ நடுத்தருவில் நிப்படா நிப்படா, இங்கே தான் நிற்கிறேன்னா அவன் எப்படி ரசிக்கிறான். எத்தனை கோடி இன்பமைத்தா எங்கள் இறைவா. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு, கவலைக்கு கவலைப்படுவதை விட கவலையை தூக்கி எறிகிற மருந்து எது என்றால் கவலையை கூட ரசிப்பது தான். கவலையை கூட ரசிங்க சார். சின்ன குறை நடந்ததா, குறைய கூட ரசிங்கன்ற நான், குறைய கூட ரசிங்க சார். குற்றவாளி கூண்டில் விவாகரத்தை கேட்டுட்டு நிற்கிறான், நீதிபதி சொல்கிறாரு சேர்ந்து பேசி கலந்து வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்க. முடியாது, 10 வருஷமாக நான் பட்டது போதும், நீ விவாகரத்து கொடுத்துடணும். கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, நான் என்ன தீர்ப்பு எழுதும் தெரியும், ஏதாவது எழுது இந்த படிக்கட்டுமா, அதிர்ச்சி அடையக்கூடாதுன்னு படிங்க சாமின்னா. அடுத்த மாதத்துலேருந்து ஜீவனாம்சமாக உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும் உன் ஒய்ஃபுக்குன்னாரு. அவன் சிரிக்கிறான் சார், கலகலப்பாக சிரிக்கிறான். என்னடான்னாரு, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துங்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு வருது. இந்த மாதிரி தீர்ப்பு வரும்னா 5 வருஷத்துக்கு முந்தையே கொடுத்துருப்பேன். நான் லேட் பண்ணிட்டேன்னா சார், நான் லேட் பண்ணிட்டேன். ஐயா, உறவுகள் அப்படி தான் இருப்பான், எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பது பகை அல்லையா, உள்ளுக்குள் இருக்கிற பாசத்தினால் வரக்கூடிய அற்புதம் தான். கல்யாண மண்டபத்தில் ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் தகராறு பண்ணுறான் சார். என்னடா கல்யாணம், மாப்பிள்ளையே கூப்பிட்றா, மாப்பிள்ளை வரான் சார். என்னடாம்மா உங்கள் அப்பா வெங்கடாசலம், லேட்டு வெங்கடாசலம்னு போட்டுக்கிற. எனக்கு அண்ணன் தான், 2 வருஷத்துக்கு மூத்தவன் தான், நான் 2 வருஷத்துக்கு பின்னால் தம்பி தான். ஆனால் எனக்கு லேட்டு தியாகராஜன் போடக்கூடாதா? அந்த லேட்டுன்னு ஒரு எழுத்து போட்டாக்கா அங்கே என்ன சொல்லு போட்டா என்னென்ன குற்றமாக வந்துடும், இடமா இல்லை. இந்த தகராறு லேட்டுன்னா அர்த்தம் தெரியாமல் தகராறு பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை வந்தான் சார், சித்தப்பா உடி சித்தப்பா, கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன் உனக்கு. வாழ்க்கையில் நம்பிக்கையோடுங்க சார், சந்தோஷமாக இருங்க சார். உறவுகள் கிடைக்காதையா, இதே அம்மா, இதே அப்பா, இதே மனைவி, இதே பிள்ளைகள், இதே நண்பர்கள், இதே உறவுகள் அடுத்த பிறவியிலும் கிடைக்கும் என்று யாரும் நம்பிக்கையோடு சொல்ல முடியாதையா, உத்தரவாதம் தர முடியாதையா. கிடைத்ததை அனுபவியுங்கள், கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கிடைத்த உறவுகள் உங்களை பாராட்டுமாறு நடந்து கொள்ளுங்கள். கொடுங்கள், கொடுக்க கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நாகப்பட்டினத்தில் சுனாமி பேரலையில் ஒரு மீனவ குடும்பத்திலே ஒரே பையன், 6 வயதுடைய பையன் கடல் அலையில் அடித்துக் கொண்டு போய்விட்டான் என்று ஊரே நம்பிய போது பெற்ற தாய் நம்பினாள், நிச்சயமாக என் பிள்ளை வருவான் என்று உறுதியோடு இருந்தால். அன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக, மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டு பணத்தை அப்படியே அவன் தந்தை வாங்கி கொண்டு போய் பீரோயிலே வைத்தான். அன்பு நண்பர்களே, 6 மாத காலத்துக்கு பிறகு அந்த காணாமல் போன பிள்ளை எப்படியாவது வந்து விடுவான் என்று கடல் தாயை வேண்டியவளுடைய அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. பையன் வந்து விட்டான். அந்த தாய் பரபரப்போடு அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டு ரூபாயை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியருடைய டேபிளில் வைக்கிறார். அதை எடுத்து பார்த்தவர், 6 மாத காலத்துக்கு முன்பு கொடுத்த இந்த பணத்தில் ஒரு ஒத்த 500 கூட நீ எடுக்கவில்லையா என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னாள், ஐயா நான் அதை எடுத்திருப்பேன். எப்படி எடுத்திருப்பேன் என்றால், இந்த நீங்கள் கொடுத்த 1 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகளில் ஒரு 500 ரூபாயாவது என்னை பார்த்து அம்மா என்று அழைத்திருந்தால் அன்றைக்கு தொட்டிருப்பேன் ஐயா. இது ஜடம், இது பிணத்திற்கு சமம். மனித மனதைய குணத்தையே பாழாக்குகிற ஒரு கொடிய மருந்து. இதை நான் தொடவே இல்லை. அதனால் நான் விரதம் இருந்தேன். என் பிள்ளை கிடைத்து விட்டான்.
கோடி கொடுத்து 1 லட்சம் கொடுத்தீர்கள், பல லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத என் பிள்ளை வந்து விட்டான், இதைவிட எனக்கு மகிழ்ச்சி எது என்று ஒரு மீனவ குடும்பத்தினுடைய பெண்மணிக்கு தெரிந்திருக்கிறது என்றால் எங்கள் நடுவர் அந்த பகுதியை சார்ந்தவர். நன்றி, வணக்கம். டைவர்ஸை சந்தோஷமாக வாங்கிட்டான் பாருங்க அவன். பாதி சம்பளம் கொடுக்கணுன்னா சிரிக்கிறான் அவன். அப்போ சொந்த பந்தம் எவ்வளவு சௌகரியமாக இருந்திருக்கு பாருங்க. எப்படியாவது போனால் சரி அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆனால் அந்த மீனவன் விஷயம் சொன்னார் பாருங்க, உண்மை அது. என் பிள்ளைக்காக கொடுத்தீங்க, என் பிள்ளை வந்துட்டான், இந்தாங்க 1 லட்சம் ரூபா. அப்போ பணத்தை எவ்வளவு லேசாக நினைக்கிறான், உறவை எவ்வளவு உயர்வாக நினைக்கிறாங்கிறத அருமையாக எடுத்து சொன்னார். இவைகளுக்கெல்லாம் விடை சொல்லவும் மேற்கொண்டு சொத்து சுகத்தினுடைய தேவையை வலியுறுத்தவும் எங்கள் ஐயா சிவகுருநாதன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மற்ற ஊர்லெல்லாம் நாங்கள் பேசி தான் கூட்டத்தை வரவழைப்போம். இந்த ஊரில் மட்டும்தான் ஆரம்பம் முதலேயே கூட்டம் நின்றுக்கிட்டு ரசிக்கிற ஒரு ஊருன்னு கேட்டிங்கன்னா என்எல்சி மட்டும்தான். இந்த ஊருடைய சிறப்பு என்ன தெரியுமா? மற்ற ஊர்லாம் காசை கரியாக்கும், இந்த ஊர் தான் கரியை காசாக்குது. ஏன் கரியை காசாக்குது? அந்த நாடு நல்லா இருக்கணும், மிக சிறப்பான ஒரு இடத்துல நம்முடைய நாடு இருக்கணுங்கிறதுக்காக தான் கரியை காசாக்குற ஊர் இது. ஒரு அருமையான புத்தக திருவிழா, அருமையான தலைப்பு. ஐயா, எங்கள் புலவர் ஐயா சொன்னார், அவர் கருத்தை மறுக்கக்கூடாது, இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது முன்னாடேன்னு சொல்லி சஷ்டியப்தி பூர்த்தி சதாபிஷேகம்லாம் பண்ணி பார்க்குறது உறவுன்னார். எனக்கு திருக்கடையூர் பக்கம்தான் சொந்த ஊர். நீங்கள் அங்கே போய் சஷ்டியப்தி பூர்த்தி பண்ணணும், சதாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா என்ன பேக்கேஜும்பா, என்ன பேக்ஸ், எத்தனை பேர் வருவீங்க, இந்த லிஸ்ட்டு கொடுப்பான் சார், என்ன வெரைட்டி வேணும், எத்தனை பேர் வருவீங்க, இதுதான். இது இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியாக நல்வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிட, இந்த 3 தானே. இது தானே நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். இந்த நல்ல வாழ்க்கைக்கு சொத்து பத்து வேணுமா வேண்டாமா? சாதாரண கேள்வி. இப்போ உடுத்த உடை சொல்லுங்களேன், உடுத்த உடை இருக்குல்ல, அந்த காலத்தில் நாங்கள்லாம் சாதாரண காட்டன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியும், ஸ்கூல் யூனிஃபார்ம். அப்போ யார் பெரிய பணக்காரன் எங்கள் ஊர்லன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் சட்டை, சிங்கப்பூர் சென்ட்டு, சிங்கப்பூர் பேனா, இது வச்சுருக்கவன் தான் எங்கள் கிராமத்தில் பெரிய பணக்காரன். டெட்ராக்ஸ்னு ஒரு சட்டை இருக்கும், மஞ்சள் கலரில் அப்படியே பளபளன்னு மின்னும், அதெல்லாம் போட்டிருந்தவன் தான் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் பெரிய பணக்காரன். இப்போ எப்படி மாறி போச்சுன்னா, எங்கள் ஊரில் யார் காட்டன் சட்டை போட்டிருக்கிறானோ அவன் தான் பெரிய பணக்காரன். ஏன்னா அதை துவைச்சி அயன் பண்ணுறதுக்கே 65 ரூபா வேணும். வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. இந்த வாழ்க்கையில் சொந்த பந்தங்களால் மகிழ்ச்சி அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் ஏழைகளுக்கெல்லாம் அரிசி சோறு கிடையாது. எப்படி டிசைன் வாழ்க்கை மாறுது, எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த காலத்தில் ஏழைகளுக்கு அரிசி சோறு கிடையாதுங்க. நான்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஓரளவுக்கு நிலம் வச்சுருக்கிறவங்க தான் அரிசி சோறு, தோசை, இட்லின்னு சாப்பிடுவான். எங்கள் கிராமத்தில் உள்ள கூலி தொழிலாளிகள்லாம் கேழ்வரகு, கம்பு, சோளம், இப்படி குதிரை, இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ எப்படி மாறி போச்சு எங்கள் கிராமம். எங்கள் ஊரில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் மாதம் 20 கிலோ அரசாங்கம் இலவச அரிசி கொடுக்குது. எங்கள் ஊரில் உள்ள பணக்காரன்லாம் கேழ்வரகு, சோளம், கம்பு, இப்படி கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்? வாழ்க்கை முறை மாறி போச்சு. பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொத்து பத்து தேவையில்லை, சொந்த பந்தம், பயந்த நிலை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை எப்படி இருக்குது? பொண்டாட்டி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறான், கரப்பாம்பூச்சி எலிக்கு பயப்படுது, எலி பூனைக்கு பயப்படுது, பூனை நாய்க்கு பயப்படுது, நாய் மனுஷனுக்கு பயப்படுது, மனுஷன் பொண்டாட்டிக்கு பயப்படுறான், பொண்டாட்டி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறான். இப்படி இருக்கிற வாழ்க்கையில் உறவு முறையெல்லாம் அடுத்ததுங்க. நான்லாம் எங்கள் அம்மாவால் வளர்க்கப்பட்டவன். எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. நிறைய எங்கள் கிராமத்தில் செம்மனார் கோயிலுங்கிற ஊரில்
50 காசு சினிமா. அப்போல்லாம் வந்து சினிமாலாம் குடும்பத்தோடு போவோம், வண்டி கட்டிக்கிட்டு போவோம். எங்கள் வீட்டில் வில் வண்டிலாம் இருந்துச்சு. குடும்பத்தோடு காண வேண்டிய சித்திரம்னு போஸ்டர்லாம் ஒட்டுவான். அது உண்மை. அந்த காலத்தில் நாங்கள் குடும்பத்தோடு போவோம். பாட்டுலாம் சினிமா பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பாடுவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பார்த்து பாட்டு வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக ரசிப்போம். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வலம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வலம் சேர்த்திடுவாள். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். தாயில்லாமல் நான் இல்லை, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. எங்கள் அம்மாவை பார்த்து அடிக்கடி பாடுவேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு வைங்க, உடனே நான் என்ன செய்யணும்? உடனே நான் பாட்டு பாட முடியுமா? 10 மாதம் சுமந்து பெற்றாய், கட்டை எடுத்துக்கிட்டு அடிப்பாங்க. மரியாதையாக என்னை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய், ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுறான்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த அம்மாங்கிற உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இருந்தால் தான் முடியும். பணம் இருந்தால் சார் பல டிசைனில் வாழுறான் சார். நம்ம ஆள் பல டிசைனில் வாழுறான். காசு கொடுத்து சாமியை பார்த்து, காசு கொடுத்து சாமியை பார்த்து, சாமிக்கே காசு கொடுத்து, சாமிக்கிட்டேயே காசு கேட்குற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். நல்லா புரியுதுங்களா? இதில் சொத்து பத்து தான் முக்கியம். நீங்கள் சொன்னீங்களே, நல்ல பாட்டு சொன்னீங்களே, நம்ம ஔவையார் சொன்ன மாதிரி, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்தனுக்கு நான் தருவேன், துங்கக் கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு தான். ஒரு பாட்டு இருக்குல்ல, பாட்டு இலக்கியத்தில் இருக்குது, பாடத்தில் இருக்குது. இதை படித்தான், வேலை கிடைக்கல, நேராக கடவுள்கிட்ட போனான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தெனக்கு நீத்தா சங்கத்தமிழ் இந்தான்னு சொல்லி புத்தகத்தை கொடுத்தான். எப்படி டிசைனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? நான் வந்து ஐயா கூட்டு குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் கிராமத்து பகுதி எங்கன்னா இந்த பகுதியிலையும் அது நிறையா இருக்குது. பொங்கல் சீருங்கிறது முக்கியங்க. பொங்கல் சீருங்கிறது ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரன் கொடுக்கக்கூடிய சீர். நாங்கள் பேசிக்க கூட மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழம், வெத்தலைப்பாக்கு, பச்சரிசி, வெல்லம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு 1000 500 கொடுத்து ஒரு திரிநூல் வெத்தலைப்பாக்கு வச்சு திரிநூல் வச்சு கொடுப்போம் சகோதரிகளுக்கு. இப்படி செஞ்சாதான் அந்த உறவு நிலைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? அந்த திரிநூலில் தான் எங்கள் சகோதரிகள் வீட்டில் விளக்கு எரியும். பொங்கல் அன்னைக்கு விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி உறவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் வேணும் சார். பணம் இருந்தால் தான் முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அண்ணன் தம்பிலாம் ரொம்ப சந்தோஷமாக எங்கே இருக்கான்? இன்றைக்கி நாட்டில் உள்ள சிவில் கோர்ட்டுக்கு போங்க சார். 50% கேஸு பங்காளிகளுக்கு இடையில் நடக்குது. 50% கேஸு பங்காளிகளுக்கு இடையில் நடக்குது. வரப்பு யாருக்கு சொந்தம்னு வயலை விற்று செலவு பண்ணிட்டுருக்கான் சார். இந்த வரப்பு எனக்கு சொந்தங்கிறான் அண்ணன், எனக்கு சொந்தங்கிறான் தம்பி, வயலை விற்று செலவு பண்ணுறான். ஒரு பெரியவர் இறந்து போட்டார், எல்லாம் உயில் எழுதி வச்சார். இந்த மாடி வீடு உனக்கு, வயல் உனக்கு, இந்த மில்லு உனக்கு, எல்லாம் எழுதி வச்சார். ஒரு பசுமாடு யாருக்குன்னு எழுதி வைக்காமல் போயிட்டார். கோர்ட்டில் கேஸ் போட்டான். அண்ணன் பசுமாடு எனக்கு சொந்தம்னு, தம்பி சொல்கிறான் எனக்கு கொடுங்குறான். இல்லை எனக்கு, இல்லை எனக்கு. ஜட்ஜி பார்த்து கடுப்பாயிட்டார். ஏய், எல்லாம் உங்கள் அப்பா எழுதி வச்சார்ல, இந்த பசுமாட்டுக்கு ஏன்டா சண்டை போடுறீங்க, பேசி முடிவுக்கு வாங்கடான்னு. இல்லை எனக்கு தான், எனக்கு தானே. உடனே சொன்னார் ஜட்ஜு, அது வெளியில் வேப்பமரம் இருக்குல்ல, மாட்டை கட்டுறான்னாரு. கட்டிட்டான். திடீர்னு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் வானா 2 பேர் உட்காந்து பால் கறக்குறான் சார். அண்ணங்காரன் கேட்குறான், தம்பிக்காரன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேட்குறேன், டேய் இந்த மாடு யாருக்கு சொந்தம்னு நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் யாரான்னு. நாங்கள் 2 பேரும் உங்கள் வக்கீலோட குமாஸ்தா, எப்படி இருந்தாலும் மாடு எங்கள்கிட்ட தான் வரப்போகுது, நீ ஆரம்பி அப்படின்னா. அப்படி இருக்க உறவு முறை, அப்படி இருக்க உறவு முறை. மனைவியை பற்றி நல்லா சொன்னீங்களே, நல்ல செய்தியாக சொன்னீங்களே. மனைவிங்கிற ஒரு நான் அதை மறுக்கவே இல்லை. என்னுடைய இந்த அளவு வளர்ச்சிக்கு என்னுடைய மனைவியுடைய சகிப்புத்தன்மை தான் காரணம்.
என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொண்டு சகித்து கொண்டதால் தான் நான் இந்த மேடையிலே நின்று பேசி கொண்டிருக்கிறேன். இது உண்மை, அது வேறு. ஆனால் ரியல் என்ன தெரியுங்களா? ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் நான் 100 வயசு வரைக்கும் வாழணும்னா. டாக்டர் கேட்டார், கல்யாணம் ஆயிடுச்சான்னாரு. இல்லைண்ணா. கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 100 வயசு வரைக்கும் வாழலாமா டாக்டர்னா? அது எனக்கு தெரியாது, 100 வயசு வரைக்கும் வாழணுங்கிற ஆசை போயிடும்னாரு. அப்படி இருக்கு குடும்பம். ஆரம்பத்தில் நல்லா தாங்க போகணும், எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகணும், ஒத்து போகணும். இப்போ திருமணமான புதுதில் எல்லோரும் என்ன பண்ணுறோம், மல்லிகைப்பூ வாங்கிக்கிறோம், அல்வா வாங்கிக்கிறோம், எல்லோரும் போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போகிறோன்னு வைங்க. உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. இப்படி பாடுனா இந்த நேரத்தில் உனக்கு என்ன பாட்டுன்னு பொண்டாட்டி கேட்காம திரும்ப பாடணும். உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. 7 பிறப்பில் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் பந்தம் இந்த பந்தமம்மா. கண்ணன் ஒரு கை குழந்தை. இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? எழுதின வாலிக்கு 1 லட்ச ரூபா, கவிஞர் வாலிக்கு. இசையமைத்த இளையராஜாவுக்கு 50 லட்ச ரூபா. குடும்பத்துடைய உறவுகளை சொன்ன பாடல் தானே, நல்லா சொல்லியிருக்கீங்கன்னு விட்டாங்களா? எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. விரைய செலவுகள் இப்போ போச்சு. இப்போ ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வருதுன்னு நினச்சாலே நமக்கு திகிருங்குது. சென்னை டி நகர் ரங்கநாதன் தெருவை நினச்சி பாருங்க. உலகத்திலேயே வாகன போக்குவரத்து அனுமதிக்கப்படாத ஒரே தெரு டி நகர் ரங்கநாதன் தெரு தான். இறங்கி நடக்க வேணாம் சார், மாம்பழத்தில் இறங்கி அந்த ரோட்டில் போய் நின்னா போதும், நகர்த்திக்கிட்டே போயிடுவான் சார். யார் யார் எந்த கடையில் ஏறணுமோ அந்தந்த கடையில் ஏறிக்கலாம். புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும் சேர்ந்து போகும்போது புருஷன்காரன் கை வீசிக்கிட்டு ஃபைனான்சியராக போவான். கடையில் போய் உள்ள பொண்டாட்டி வாங்க 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 டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுவான். திரும்பி வரும்போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கிட்டு போர்ட்டராக வருவான். இதைத்தான் விவேக் சொல்லியிருப்பார். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபைனான்சியராக இருந்தவனை போர்ட்டராக மாற்றக்கூடிய உறவுகள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பணம் வேணுமா இல்லையா? நுகர்வு கலாச்சாரங்கிறது இருக்கட்டுங்க. ஆனால் நுகர்வு கலாச்சாரங்கிறது நுகர்வு வெறியாக மாறும்போது தான் பிரச்சனை வருது. இன்றைக்கி 50,000 ரூபாய்க்கு விலை உள்ள 55 இன்ச்சு எல்இடி டிவி 30,000 ரூபாய்க்கு தரோம் வாங்கிக்கன்னு சொல்லி எல்லாம் ஓடி வாங்குறாங்க. வாங்கிட்டு சொல்கிறான் எனக்கு 20,000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா முட்டாள். 20,000 ரூபா லாபமாக உனக்கு? 30,000 நட்டம். எப்படி? ஏற்கனவே நல்லா இருக்கிறது ஒரு டிவி. ஏற்கனவே நல்லா இருக்கிற டிவியை விட்டுட்டு எதுக்கு நீ 30,000 ரூபாய்க்கு 50,000 ரூபா டிவியை வாங்குறேன்னு யாராச்சும் யோசிக்கிறோமா? நடுவர் அவர்கள், நான் கேட்குறேன், அழகு சாதன பொருள்கள்ங்கிறது ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக? அழகு சாதன பொருள்கள்ங்கிறது நானே சொல்லிடுறேன், ஆண்களுக்கு உள்ள அழகு சாதன பொருள்ங்கிறது 3 தான். பவுடர், விபூதி, அதிகபட்சம் போனால் சென்ட், அவ்வளோதான். ஆனால் பெண்களுக்கு 48 விதமான அழகு சாதன பொருள்கள் இருக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. 48 வகை. லிப்ஸ்டிக்கு என்னென்னமோ, ஃபேஸ் க்ரீம், அது இது, நெயில் பாலிஷ், அதெல்லாம் அடுத்தது. ஒரு வருடத்திற்கு 300 கோடி ரூபா வர்த்தகம் ஆகுது. இதில் பெண்களுக்கான அழகு சாதன பொருள்களில் மட்டுமே ஒரு வருடத்திற்கு 300 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குதுன்னு சொன்னால், இந்த 300 கோடி ரூபாய் பணம் யார் கொடுக்குறது? பணம் வேணாமா அதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு? என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா எழுதினா, இதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னா என்ன வரும்? வீட்டில் பிரச்சனை வரும். அதை ஒரு நல்ல கவிதையாக சொன்னார். மின்சாரம் தயாரிக்கும் தண்ணீரை தடுக்க காட்டில் அணை கட்ட வேண்டும். மின்சாரம் தயாரிக்கும் தண்ணீரை தடுக்க காட்டில் அணை கட்ட வேண்டும். சம்சாரம் தயாரிக்கும் கண்ணீரை தடுக்க ரூபாய் நோட்டில் அணை கட்ட வேண்டும்னு எழுதினார். ஐயா, வாழ்க்கைன்னா ஒன்றும் பெரிய ரொம்பலாம் இல்லைங்க, ரொம்ப சிரமப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம். தின்னா சோறு, செத்தா அரிசி, எந்திரிச்சா காப்பி, இல்லைன்னா பால், இதுதான் வாழ்க்கை. இதுலேயே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை.
நடுவர் அவர்களை நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். நம்மக்கிட்ட சொத்து பத்து இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம யாருங்கிறது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். நம்மக்கிட்ட சொத்து பத்துலாம் இருந்துச்சுன்னா நாம் யாருங்கிறது நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, சொந்தக்காரெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியும். வாய்ப்புக்கு நன்றி. அழகழகாக எடுத்து நம் முன்னே வைத்தார்கள் ஐயா சிவகுருநாதன் அவர்கள். இப்பொழுது அவைகளை எல்லாம் மறுத்து தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்லுவதற்காக அம்மையார் சாந்தாமணி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டிமண்டபத்தின் தன்னுடைய நகைச்சுவை திறத்தால் உலக மக்கள் அத்துணை பேர் உள்ளத்திலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடையிலே பேச வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்லதொரு விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்தவர்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கைதட்டிய 10 பேருக்கு நன்றி. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல கேள்விங்க. 1000 ஆக்குற ஒரு பெருமை உங்கள்கிட்ட இருக்கு, அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கு. அது பெண்களுக்கே உரிய கலை. 100 ஆக்குவீங்க. நடுவர் அவர்களே, நாங்க சொந்த பந்தோன்னு பேசுறதுனால சொத்து வேண்டான்னு நாங்க இங்க பேச வரலீங்க. எதிரணியில 2 பேருக்கு நான் சொல்லிடுறேன், நாங்க சொத்து வேண்டான்னு பேச வரல. ஏன்னா என் பேர் சாந்தா மணி, என் வீட்டுக்காரர் பேர் சுப்பரமணி, எங்க பேர்ல மணி, வாழ்க்கையிலும் மணி. இப்ப இங்க மணி இங்க அனுப்பிச்சிருக்கிறாருன்னா நீங்க கொடுக்குற மணிக்காக தான் என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு. இதை நான் கொண்டு போய் கொடுக்கலன்னா நாளையிலிருந்து என்னை நிகழ்ச்சிக்கு அனுப்ப மாட்டார். இதுதான் யதார்த்தம். ஆனா நாங்க எப்படிப்பட்ட காசு பணம் வேண்டான்னு 2 பேரும் பேசுறோம்னா, காமராஜர் அழகா சொன்னாரு, உன்னுடைய பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வை, தயவு செய்து சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஊனமாக்காதே அப்படின்னு காமராஜர் சொன்னார். ஆக பிள்ளைகளை ஊனமாக்குற வேலையை செய்யற சொத்து சுகம் வேண்டாங்கிறதா எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, இந்த காசு பண ஆசையினாலேங்க வித்தியாசமே தெரியாம போயிருங்க. ஒரே குடிகார சங்கத்துக்கு தலைவன் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் கெடா விருந்து வைக்கணும்னு நினைச்சா, கையில காசு இல்லை, என்ன செய்யறதுன்னு யோசிச்சா. வீட்டுல மனைவி ஆசையா ஒரு ஆட்டை வளர்த்திட்டு இருந்தா, அவளுக்கே தெரியாம அதை ஆட்டை போட்டுட்டு போயிட்டான். போய் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் கெடா விருந்து வச்சுட்டா. 2 நாள் வீட்டுக்கே வரல. அவ கோபமெல்லாம் அடங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, ஆடு வீட்டில் இருந்துச்சு. இவன் கேட்டா, ஏய் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா. அந்த அம்மா சொல்லுச்சு, யோ இருக்கிற ஆட்டை பத்தி 1000 கேள்வி கேட்கறத விட்டுட்டு நம்ம வீட்டுல 2 நாளா காணாம போயிருக்குதுல நாய், அதை போய் தேடிட்டு வான்னா. நடுவர் அவர்களே, ஏமாத்த சொல்லுங்க உங்களுடைய காசு, நாங்க அதைத்தான் வேண்டாங்கிறோம். ஏன் எதிர்த்த வீட்டுல ஒருத்த வந்து எங்கிட்ட 5000 கடன் கேட்டா. நான் சொன்னேன், டே கடன் அன்பை முறிக்கும், நான் தரமாட்டேன்டா. ஏன்னா ஏற்கனவே திருச்சிக்காரருக்கு நான் ஒரு 10,000 கொடுத்துருக்கிறேன். அவர் ஒரு நாள் கோயம்புத்தூர் வந்தாரு. எங்க ஊர்ல நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 10,000 10 அக்கா ஒரு கை மாத்தா கொடுங்கன்னு அந்த மனுஷன் கேட்டாரு. நானும் 10,000 கொடுத்தங்க நடுவர் அவர்களே, இதுவரைக்கும் கைக்கு வரல. சரி, எப்படி நம்ம தமிழ் படிச்சிருக்கிறோம், நான் கேட்கறது நாகரீகம் இல்லைன்னு ஐயன் வள்ளுவனை துணைக்கு கூப்பிட்டேன். ஐயா ஐயா எனக்கு உதவி செய்யுன்னு அவர் திருக்குறளை எடுத்து கொடுத்தாரு. நன்றி மறப்பது நன்றென்றுனாரு. உடனே ஒரு மெசேஜ் அடிச்ச, நன்றி மறப்பது நன்றென்றுன்னு. அடுத்த செகண்டே திரும்பி வருது, நன்றல்ல அன்றே மறப்பது நன்றுன்னு. இன்னைக்கு நான் 10,000 தொலைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஏதோ இப்பவாது எனக்கு ஒரு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேங்க நடுவர் அவர்களே, அன்பை முறிக்க தரமாட்டோம் போடான்னு. அதனாலதான் அவரை போட்டா எதிரில்லை என்ன போடுங்கன்னு சொன்னீங்களா? இங்கேயாவது வசூல் பண்ணலாம்னு நினைச்சு. நடுவர் அவர்களே, இதுதான் நடுவருங்கிறதுங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. நடுவர் அவர்களே, நான் தரமாட்டேன்டா, அன்பை முறிக்கினேன். கொடுத்தா கொடுங்கக்கா, கொடுக்காடி போங்கக்கா,
எதுத்தூட்ல போய் வாங்குறேன்னா, டே அவர் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாரு, அவர்கிட்ட எப்படிடா போய் வாங்குவேன, வாங்குறனா இல்லையா பாருன்னு போனா நடுவர் அவர்களே வாங்கிட்டு வந்துட்டா. எனக்கு தாங்க முடியல, வாடங்க எப்படிடா கொடுத்தாருன்னு. அவன் சொன்னான், அக்கா குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு, அவர் காலில் போய் நான் விழுந்தேன், என் குலதெய்வமே நீங்க தான் சொன்னேன், 5000 எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. என்ற ஒரு 5000 வாங்குறதுக்கு அடுத்தவன் காலில் போய் விழுந்திருக்கிறையே, நீ எல்லாம் மானமுள்ள தமிழநாடான்னு தான் கேட்ட. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, அட சும்மா கிடக்கா, 5000 வாங்குறக்கு ஒரு தடவை தான் அவன் காலில் விழுந்திருக்கிற, அதை எங்கிட்ட இருந்து திருப்பி வாங்குறக்கு அவனை எத்தனை தடவை என்ற காலில் உழுக வைக்கிறோம் பார்க்குறீங்களான்னு சொன்னா, இந்த ஏமாத்து வேலையை உங்க பணம் செய்யு. அதுல சிவகுரு வேற பெரிய பாட்டெல்லாம் பாடிட்டாரு. ஒன்னு சொன்னாரு பாருங்க, ஆண்களுக்கு அழகு சாதனம் 3, பெண்களுக்கு அழகு சாதனம் 48. இது வாங்கறதுக்கு காசு வேணும். ஒரு பெண்ணா இருந்து நான் அதை சொல்லலினா இந்த பேச்சு நிறைவடையாது. ஆமாங்க நடுவர் அவர்களே, எங்களுக்கு 48 அழகு சாதனம், அதையெல்லாம் போட்டுட்டு நாங்க மேக்கப் பண்ணிக்கிறோம், கெட்டப்பா இருக்கிறோம். எதுக்கு தெரியுங்களா? எங்க வீட்டுக்காரெல்லாம் செட்டப் பண்ணிக்க கூடாதுன்னு நாங்க மேக்கப் போட்டு எங்க வாழ்க்கைய மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதாங்க உறவு. இது தெரியல பாருங்க திருச்சிக்காரருக்கு. பட்டு டி நகர்ல போய் புடவை எடுக்கணும்னாலும் காசு வேணுமாமா, புடவை எடுக்கிறாங்க. அன்னைக்கு போய் பாருங்க, நீ ஆடி வேற வருது, போய் அம்மனிக்கு அப்படி எடுப்பாங்க. நாமாங்க நடுவர் அவர்களே, எல்லாம் ஆடியில போய் நாங்க தள்ளுபடியில மேட்சுக்கு மேட்ச் எல்லாமே எடுப்போம். ஏன் எடுப்போம் தெரியுமா? புடவை மேட்ச், புடவைக்கு மேட்சா ஜாக்கெட்டு, ஜாக்கெட்டுக்கு மேட்சா வளையல், வளையலுக்கு மேட்சா பொட்டு, எல்லாம் மேட்சுக்கு மேட்சா எடுப்போம். ஏன் தெரியுங்களா? வாழ்க்கையில வந்து வாச்சதுதான் மேட்சா வாய்க்கல, ஏதோ இப்படி மேட்சா போட்டாது எங்க ஆசைய நாங்க தீர்த்துக்கிறோங்க. எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்குதுங்களா நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குமில்லங்க நடுவர் அவர்களே. எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல சொல்றாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றேங்கிறாங்க. நான் எதிர்பார்க்கிற ஒரு பயம், அப்புறம் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. அந்த நாள் வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யார் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு தெரியல. எங்க அப்பத்தாட்டா அப்பத்தா 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 அப்பத்தா, இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா காமிச்சது. அங்க வார் ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது வாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியலைங்க. அச்சமடம் நானும் பயர்ப்பு, ஏன்னா நானும் பெண் தானே, நிமிர்ந்து பார்க்க முடியல. அப்படியே இந்த மாதிரி சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியுது. நீங்க வேற சிங்கம்னு சொல்லிட்டீங்கல்ல நடுவர் அவர்களே. நிமிர்ந்து பார்க்க முடியல, ஓரக்கண்ணால பாக்குற இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அமாவாசைய வடிகட்டின ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயினை நான் கட்டிக்க மாட்டேன், ஏன்னா 4 எழுத்து படிச்சிருக்கிறோம், கட்டிக்க மாட்டேன்னு அப்பத்தா. எங்க அப்பத்தா சொன்னா, ஏய் இவர் உங்க அப்பா கௌரவமா பொழைச்சிருக்கிறா, சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுனி வேறுபடுத்தின ஆற்றி தலைய அவளே தலை பிடிச்சு ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு, சம்மதிச்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சது நடுவர் அவர்களே. அந்த வீட்டுக்கு போன இதை விட பேரடி காத்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. அன்னைக்கெல்லாங்க இவங்க வேணா இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு பணத்தை பார்த்து பொண்ணு கொடுக்கலாம். அன்னைக்கெல்லாம் பரம்பரையை வச்சுதாங்க பொண்ணு. என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினைச்சோம். இது அங்க போனவருக்கு தான் தெரிஞ்சது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு. ஐயோ அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தா. எங்க அப்பத்தா சொல்றா, ஏய் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க 1 பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டுட்டான். போனா நடுவர் அவர்களே, இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கொரட்ட சத்தம். நான் திரும்ப ஓடுறேன், அப்பத்தா அப்பத்தா அந்த வீட்டுல தூங்க முடியாது அப்பத்தா, நான் போக மாட்டேன் அப்பத்தா. எங்க அப்பத்தா சொல்றா, ஏய் போ, நீ அவங்கதான் கடவுள், அந்த வீடு தான் உனக்கு கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழுன்னு முடிக்கி விட்டுட்டா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி, இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு வாழுகிற வாழ்க்கையில எங்க கேட்கிற பணம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு நான் கேட்கிறேன். என்ன உறவுகளுக்குள்ள அவ்வளவு வலிமை இல்லை. பெரிய கண்டுபிடிப்பு சிவகுருநாதன், என்னை அம்மாதான் வளர்த்தார்கள், அப்புறம் எங்களையெல்லாம் அடுத்து வீட்டுக்காரரை வளர்த்தாங்க. என்ன இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு
பெரிய பாட்டு வேற பாடிட்டாரு. காசு வனத்துக்கு எப்படி வேணும் காசு அப்படின்னு ஒரு பாட்டு, எதிர்பார்த்து நானும் பாடுவேங்க நடுவர் அவர்கள். நீங்க அனுமதிக்கணும், நீ கம்பெனி இல்ல எனக்கும் பாட வரு இல்லைங்க. ஒரு வருத்தமா இருக்குதுல்லங்க, இன்னுமா பாடிட்டு போனீங்களே. நாங்க தா இல்லாமல் நான் இல்லைன்னு நாங்களும் பாடுறோங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதற்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வண்ணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயில நாங்களும் பாடுவோம் இல்ல, நீங்க தான் பாடுவீங்களா? நன்றிங்க, கைதட்டி என்ன ஏத்துட்டீங்க. அம்மா நீங்க இப்படி கேள்விப்பட்ட கூட இல்லையம்மா. இல்ல நடுவரவுல நான் 33 வருஷமா பாடுறது இல்லைங்க. கல்யாணமான புதுசுல வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் நான் நல்லா பாடுவேன்னாரு. அவர் சொன்னாரு நான் நல்லா ஓடுவேன்னாரு. அதனால 33 வருஷமா மேடை பாடாம வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். உறவுகள்ல சில சிக்கல் இருக்குங்க, ஒண்ணும் இல்ல. போன வாரம் கல்யாண நாள், ஓடி போய் கேட்கிறேன் என் வீட்டுக்காரர்கிட்ட, மாமா மாமா 33 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, எப்படி கொண்டாடலான்னு. அவர் ஒரே வார்த்தையில சொன்னாரு, 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் போ அப்படின்ட்டாரு. இருக்குங்க உறவுன்னா அதை ரசிக்க பழகணும். அந்த ரசிப்பு தன்மை இல்லைன்னா தான் பணம் இல்லைங்க. இப்போ இந்த நகைச்சுவையெல்லாம் நான் எங்கிருந்து எடுப்பேன் தெரியுங்களா? என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எடுப்பேன். எங்களுக்கு கல்யாணமான ஊசில் சீர்சனத்தி எங்கள் அப்பா ரொம்ப ஏழைங்க, ஒரு ஏழை விவசாயி, ஒன்றுமே கொடுக்க முடியல. இந்த செகண்டில் தாங்க டிவிஎஸ் 50, அப்போ அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது நீங்கள் 25லையும் கூட போகாது. அதில் என்னையும் பேரை உட்கார வச்சுட்டு அவர் ஓட்டணுமா? ஏங்க ஏளனமாக சிரிக்காதீங்க. நான் 80 அப்பெல்லாம் 40 இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் நீங்கள்லாம் ஊர் ஊராக போய் நீங்கள் ஓடுற சோத்தை தின்னு நான் 80 ஆயிருக்கிறனே ஒழிய, அன்னைக்கெல்லாம் 40ங்க. என்னையும் உட்கார வச்சுட்டு ஓட்டணுங்க நடுவர் அவர்களே. அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்களது கிராமம் வண்டி தடம், போகிற வழியில் 4-5 எரும மாடு குறுக்க நின்றுச்சு. என் வீட்டுக்காரர் கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே வந்து நின்றுருக்குதுன்னு. நான் உடனே யோசிச்சு, இதாங்க வா இது உறவு யோசிச்சுட்டு சொன்னோம் பாருங்க. ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமனாருங்க, இது என் மாமியாளுங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என்ற குழந்தையா என்ற நங்கையான்னு சொன்னோம் பாருங்க. நம்பவே மாட்டேங்க, அந்த மனுஷன் வண்டியை கீழே ஓட்டுட்டு உளுந்து சிரின்னு சிரிச்சாரு. இதுதாங்க அந்த அனுசரிச்சு போறது, எதையும் ரசிக்கணும். அந்த ரசிப்பில்லைனா தான் இங்க வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல. வீட்டில் அம்மாங்கிற உறவோ, அப்ப அக்காங்கிற உறவோ, தங்கச்சிங்கிற உறவோ, மகாங்கிற உறவோ இல்லைன்னா ஒரு நாள் பொழப்பத்தை நடத்த முடியுமா சொல்லுங்க? நீங்களே நடுவரை சொன்னீங்க, ஒரு நாள் பெண்கள் இல்லைன்னா வீட்டில் பொழப்பத்தை நடத்த முடியாது. இந்த திருச்சி சகோதரர் எப்போ பார்த்தாலும் அக்கா திருச்சி வந்த என்ற ரூட்டுக்கு வாக்கா, திருச்சி வந்த என்ற ரூட்டுக்கு வாக்கா. ஒரு நாள் போயிட்டங்க நடுவர் அவர்களே, அந்த அம்மா பள்ளிக்கூடம் போயிடுச்சு. அக்கா இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கிறீங்க. சரி தம்பி பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் வர்றேன். கம்மன் இருக்கா, தோசை சுடுறதுலேயே திருச்சியில் நான் தான் எக்ஸ்பர்ட்டுக்கா அப்படின்னு தம்பி தோசையை சுட்டு கொண்டு வந்து போட்டாரு. அகில உலகத்திலேயே அப்படி ஒரு தோசையை நான் பார்க்கலிங்க. ஓரமெல்லாம் கறி கிடந்துச்சு, நடுவில் மாவு அப்படியே இருந்தது. அட தம்பி எப்படிப்பா சுட்டேனே, கூப்பிட்டு போய் அடுப்படியில் காமிச்சாரு. தோசைக்கல்ல தலைகில போட்டு தோசை சுட்டுருந்தாரு. உறவுகள் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இவ்வளவு பேசுறீங்களங்க. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரன்னு அந்த பாரதி, அவனுக்கு பால் காய்ச்ச தெரியலீங்க. பாண்டிச்சேரியில பாரதி இருந்தா செல்லம்மா பாரதி ஊருக்கு போயிட்டா. விறகு வச்சு பால் காய்ச்சணும்னு அந்த மனுஷனுக்கு தெரியல. எழுதின கவிதை பேப்பரை எல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி வீடெல்லாம் புகமண்டலம். பாரதிதாசன் வந்தாரு, என்ன பாரதி பண்றீங்க? பால் காய்ச்சறேன். விடுங்க நான் காய்ச்சறேன். அந்த மனுஷனுக்கும் காய்ச்ச தெரியல, விட்டுட்டு போயிட்டாரு. போயிட்டு காலையில வந்து பார்த்தா எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்திலேயே அப்படியே தலைய வச்சு படுத்து தூங்குறா. அவன் எழுதிய பால் பாத்திரத்துக்கு கீழே ஒரு வரி எழுதி வச்சிருந்தா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடான்னு சொன்னா, காசு வனம் வேணும்னு அங்க எழுதி வைக்கல. உறவுகளுக்கு அவ்வளவு வலிமைங்க. இவ்வளவு பேசுனீங்கல்ல, நான் கேட்கிறேன். இப்படி 2-3 செய்தியை சொல்லி நான் முடிச்சவங்க நடுவர் அவர்களே. வீடுன்னு எதுக்குங்க பேரு? வீடுன்னு என்ன? வெறும் செங்கல், மணல், சிமெண்ட் இதையெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு வீடுன்னு வேறுங்களா? அதுக்கு வெறும் கட்டடம்னு வேறுங்க நடுவர் அவர்களே.
அந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ஒரு குடும்ப குத்து விளக்கு எடுத்துட்டு வந்து பத்த வச்சாத்தாங்க அந்த வீட்டுக்கே வீடுன்னு பேருங்க. இங்க வந்து உங்களுக்கு காசு பணம் இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஒன்றும் இல்லைங்க, அப்பா கூலி வேலை தான் செய்வார், சனிக்கிழமையான கூலியை வாங்குவார், பிள்ளைகளுக்கு எது பிடிக்குங்கிற பலகாரத்தை வாங்கிட்டு வருவார், வந்து தூங்குற குழந்தைகளை எழுப்பி சாப்பிடுகன்னு கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க சாப்பிட்டு அந்த இடத்துல அப்படியே அப்படி படுக்கும்போது அந்த கையை வச்சு அப்பா தலையில ஒரு தடவி தருவார் பாருங்க. உலகத்திலே எந்த ராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் ஒரு பிள்ளைக்கு தருகிறது என்று சொன்னால் இங்க காசு பணமா தருதுன்னு கேட்கிறேன். நீங்களே சொல்றீங்க சாமி எங்க கூட காசு இருந்தா தான் வாங்க. ஆமா, நீங்க ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க, எங்க ஊர்ல நடக்குதுங்க, மற்ற இடத்துல நடக்குதோ இல்லையோ, கோயிலுக்கு போய் பாருங்க, பிரபலமான கோயில் எங்க ஊர்ல. நீங்க 5 ரூபாய் தட்டத்தில் போடுங்க, மூர்த்தி ஐயர் ஒரு முறைப்பாரு. 10 ரூபாய போடுங்க, தின்னூறு கொஞ்சம் குங்குமம் சந்தனத்தை எடுத்து வீசுவார். 50 ரூபாய் தட்டத்தில் போடுங்க, தேங்காய் பழமும் மாலையும் கொடுப்பாரு. 500 ரூபாய் கொடுத்து பாருங்க, சாமி கழுத்தில் போட்டிருக்கிற மாலை எலும்பச்சம்பழம் அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. 5000 கையில் கொடுங்க, நம்மளை கொண்டு போய் சாமி காலடியில் உட்கார வச்சிருவார். 50,000 நீட்டுங்க, நீ அடுத்த வாரத்திலேருந்து கோயிலுக்கே வராத, வீட்டுக்கே உன்னை சாமியை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி உங்க பணம் சாமியவே பாடாப்படுத்திட்டு இருக்குதே. இந்த பணம் எப்படி வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய கேள்வி. எதையுமே ஒண்ணு வேண்டாங்க. ஒரு பையன் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டான், சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். வீட்டுக்குள்ள ஓடி போய் கை தடுத்து தூக்கு போட போனான். வீட்டில் இருக்கிறவங்க ஓடி வந்து தடுத்தாங்க. கத்தி எடுத்து குத்திக்க போனா தடுத்தாங்க. எதெல்லாம் அவனுக்கு ஆபத்து தருமோ அந்த பொருளை எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சாங்க. அப்ப அவன் ஒரு வார்த்தை கேட்டா, என்னுடைய மரணத்தை வேணா நீங்க வீட்டுக்குள்ள தடுக்கலாம், நான் வெளியில போய் செத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா. அப்ப கேட்டாங்க, வெளியில போய் எப்படிடா சாவேன்னு. ரயில் அடிபடுவேன், பஸ்ஸில் அடிபடுவேன், கடல்ல குதிப்பேன், கிணத்துல குதிப்பேன் பட்டியல் போட்டா. அப்ப வீட்டில் இருக்கிற உறவுகள் கேட்டுது, ஏண்டா வாழ்க்கையில சாகறக்கே 1000 வழிகள் இருக்கும் பொழுது வாழ்வதற்கு ஒரு வழியா இருக்காதுங்கிற இதை உங்க பணம் தருன்னு சொல்லுங்க. இனிமேல் மேடையிலேயே நான் பேசுறதை விட்டுறேங்க. உறவுகளுக்குள்ள இப்படி முடிச்சிடுறங்க. உறவுகளுக்குள்ள என்ன ஒரு வலிமை. அதனாலதான் அலெக்சாண்டரும் கூட சொன்னாரு, உலகத்தையே தன்னுடைய நிழலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டரும் கூட இந்த மண்ணை விட்டு போகும்போது ஒரு செய்தியை நமக்கு சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நான் இறந்த பிறகு என்னை சவப்பட்டியில எடுத்துட்டு போகும்பொழுது என்னுடைய 2 கையையும் விரித்த வண்ணம் எடுத்து செல்லுங்கள். ஏன் தெரியுமா? உலகத்தையே தன்னுடைய நிழலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டனும் கூட இந்த மண்ணை விட்டு போகும் பொழுது வெறும் கையோடு தான் போகிறான் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்று அலெக்சாண்டர் சொன்னாருனா, நீங்களே சொன்னீங்க மிகப்பெரிய இனிப்பு நிறுவனம் நடத்துறவருக்கு கொரோனா வந்துடுச்சு, கடைசியில 3 நாள்ல போய் இறந்துட்டாருன்னு. எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, 300 கோடிக்கு சொந்தக்காரரு, அந்த 300 கோடியும் கூட அவரை காப்பாத்தலன்னு சொன்னா, அந்த பணத்துக்கு ஏன் ஓடுறீங்க? வெல்த்துன்னு ஓடுறீங்க, கடைசியில கொண்டு போய் எல்லாம் செலவு பண்றீங்க. உறவுகளுக்குள்ள அப்படி இல்லைங்க. நமக்குள்ள 1000 சிக்கல் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சண்டை நடந்துருக்குங்க. காலையில சண்டை நடக்கு, ஓங்கி கணவன் ஒரு அறை விட்டுருவாரு, இந்த அம்மா சோறாக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கு. வருவாரு சாயந்தரம், மத்தியானம் ஆக அந்த அம்மாளுக்கு ஐயோ அந்த மனுஷன் பசிதாங்க மாட்டானே அப்படின்னு ஆக்கி வச்சு போட்டு உங்க அப்பா வந்தா திங்க சொல்லுன்ட்டு போய் படுத்துக்கு வருவாரு. புள்ளகிட்ட கேட்பாரு, புள்ள வாப்பா சாப்பிடுங்க, அம்மா சாப்பிட்டாளான், இல்லப்பான், வேண்டாம் தங்க நீங்க சாப்பிட்டு படுங்கன்னு. ஒரு பெண் பிள்ளை விடாதுங்க. பெண் பிள்ளை வீட்டில் இருந்தா வாப்பா நான் சோறு போடுறேன் பாப்பான்னு அப்பா கையை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பிஞ்சு கையில் ஒரு தட்டத்தை எடுத்து அதில் சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுப்பான் அந்த பெண் பிள்ளை ஊட்டி விடும் பொழுது அந்த ஆண்மகனோட கண்ணில் தாரையா கண்ணீர் வடியுமே. ஐயோ எங்க அம்மா செத்துட்டான்னு நினைச்சேன் சாமி, இல்ல சாமி உயிரோட உன்ற வடிவத்தில் எங்க அம்மா இருக்கிறா சாமின்னு சொல்லி உலகத்துல நடுவர் அவர்களே, இந்த பிள்ளைகளுடைய இந்த உறவுகளுக்குள்ள உங்களுடைய பணம் என்ன மகிழ்ச்சியை தந்துரும் சொல்ற. நான் மறுபடியும் அழுத்தி சொல்ற மோகன சுந்தரம், குறிச்சு வச்சுக்கோ, பணம் வேண்டாம் என்பது எங்களுடைய வாதம் இல்லை, அதிகப்படியான ஆபத்தான பணம் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வாதம். வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அடக்க ஒடுக்கமான
பெண்மையின் இலக்கணமான அவங்க பேசின போது எனக்கு ரொம்ப, இப்படி ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணு உங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது, நிச்சயம் கிடைக்காது. ஆனால் அவங்க பேசின ஒவ்வொன்றுமே அற்புதமான கருத்துகள், நல்ல கருத்துக்களை சுவையாக சொன்னாங்க. அத்தனையும் சுவை அருமையாக சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததாக காட்டி அவைகளையெல்லாம் நாம் உணரும்படி செய்திருக்கிறார்கள். பதிலும் சொன்னார்கள், தன்னுடைய கருத்தையும் நிலைநாட்டினார்கள். இப்பொழுது இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு நகைச்சுவை நயாகரா, அவரை சில பேர் வயாகராங்கிறான், இல்லை நயாகரா அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே, விழா குழுவினரே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, பப்பாசி செயலர் திரு சகோதரர் முருகன் அவர்களே, அன்பு தம்பி ராஜா அவர்களே, இங்கே குழுமியுள்ள அனைத்து பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீதி பேர்லாம் வணக்கம் சொன்னோன்னே கைத்தட்டினீங்க. இந்த கடைசியாக பேச வரதில் இதான் ஒரு பிரச்சனை. முடிடா போனோம் அப்படின்ற மாதிரியே உட்காந்துருப்பீங்க. நடுவர் அவர்களே, புலவர் ராமலிங்கம் பேசினார், சரி போனால் போதுன்னு இருந்தோம். அப்புறம் சாந்தாமணி அக்காவும் பேசினோன்னு தான் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. ஒரு பையன், டீனேஜ் பையன் தப்பு பண்ணி போலீஸில் மாட்டிக்கினான். இன்ஸ்பெக்டர் விசாரித்தார், ஒன்றும் சொல்ல. சரி அடித்தாதான் இவன் சொல்லுவான் பொழுது கையை ஓங்கினார். பையன் சொன்னான், சார் அடிக்காத, எங்கள் அப்பாவும் போலீஸில் தான் இருக்காருன்னா இறக்கிட்டார் கையா. அவருக்கு என்ன பையனா, பெரிய ஆஃபீஸர் பையனாக இருந்து நம்ம போட்டு அடித்து நமக்கு மெமோ வந்துட போகுதுன்னு, உங்கள் அப்பா போலீஸில் என்னவா இருக்காருன்னு. அவரும் விசாரணை கைதியாக தான் சார் இருக்கார், அவர் வேலூரில் இருக்கார் சார். அது மாதிரி ராமலிங்கம் ஏதாவது பேசுகிறாரு, மறுப்பு சொல்லாமல் இது அதுக்கு மேலே இருக்குது. நான் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது எனக்குன்னு நினச்சனோ அது இன்றைக்கி நடந்துடுச்சு. சாந்தாமணி அக்கா பாடிடுச்சு. என்ன வருத்தம், இந்த கொடுமை நெய்வேலியில் தான் நடக்கணுமா? நீங்கள் ஏதோ அதையும் பாராட்டா நினச்சிக்கிட்டீங்க. என்னவோ சும்மா ஆணும் பெண்ணும் சமம் அதெல்லாம் இல்லை. ஆண்கள் சில விஷயத்தில் ஸ்பெஷல், பெண்கள் சில விஷயத்தில் ஸ்பெஷல், எல்லாத்துலேயும் சமம் இல்லை. என் ஃப்ரெண்டு கேட்டான் சார் என்கிட்ட, நல்ல கேள்வி சார். அவங்க கேட்டான், இந்த லேடிஸு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஈக்குவலாக வராங்களே, எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டாங்க. இராணுவம் முதல் கொண்டு, ராக்கெட் முதல் கொண்டு, விண்வெளி முதல் கொண்டு, எல்லா விஷயத்துலையும் ஜென்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்களே. ஆனால் ஒன்றத்தில் நான் பார்க்குறேன், லேடிஸை காணுமேடா. ஆனால் எதிரடா ஆனேன். இந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின், அதில் லேடிஸ் கிடையாது. ஐ அஃபிஷியல் வருவாங்க, டைரக்டர்லாம். வண்டியில் போய் அணைக்கிறதுக்கு கிடையாது. ஏன்டான்னு கேட்டான். நான் சொன்னேன், அப்படி இல்லைடா, லேடிஸுக்கு எப்போவுமே பற்ற வைக்க தான் தெரியும், அணைக்கிறதுக்கு தெரியாது, அதனால் இது சரியாக எடுக்கிறதில்ல. ஆமாங்க, இவங்க அளந்து விடுறாங்க டிவிஎஸ் 50ல். இப்போ தான் நான் 80, அப்போ 40 சொன்னாங்கல்ல, அது இடம் இல்லைங்க, வயசு. அது ஒன்றும் இல்லை, கேள்வி ரொம்ப சின்னது. வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா, இப்படி போட்டு பாருங்கள் சார். நம்ம நல்லா இருந்தோம் வச்சுங்க, சொந்தக்காரன் பொறாமப்படுவான். எவனாவது இல்லைன்னு சொல்லுங்கள். நம்ம நாசமாக போயிட்டோம் வச்சுங்க, சொந்தக்காரன் பரிகாசம் பண்ணுவான். இதுதான் சொந்தக்காரன். இப்போ இந்த விழா இவ்வளோ நல்லா நடக்குதுன்னா காரணம் என்ன சார்? நம்ம யாரும் சொந்தக்காரன் இல்லை, அதனால தான் ஒத்துமையாக நடத்தின்னு இருக்கிறோம். இதே ஒரு சொந்தக்காரங்க ஒன்றா சேர்ந்து, ஒன்றா சேர மாட்டான், சொந்தக்காரங்க ஒன்றா சேர்ந்தா வச்சுங்க, குத்து விளக்கு சின்ன மாமனார் தான் ஏற்றணும், பொண்ணாட பெரிய மாமனார் தான், நான் தான் எம்சி பண்ணுவேன், என் நாத்தனார் தான் சேர் போடுவான். இதுவே சொந்தக்காரன் ஒன்றா சேர்ற ஒரே ஃபங்க்ஷனு கல்யாணம், பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அதுலேயும் எல்லா கல்யாணத்துலையும் சண்டை இருக்கும் சார். சில பேர் சண்டை போடுறதுக்குன்னு கல்யாணத்துக்கு போவான். கல்யாணத்தில் போய் கேட்பான், என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல, அதை நேரில் கேட்க தான் வந்தேன் அப்படின்வான். இவன் வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. இவனுக்கு அதுவே புரியல. இல்லை எல்லாமே சார், பணம் என்பது தான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பிறகும் பணம் நமக்கு மரியாதை தரும், அதான் உண்மை. சும்மா பணம் கேவலமாக பேசிட்டு குணம் சொந்தம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுங்க.
பணம் தான். எனக்கு எங்கள் தாத்தா 84 வயசு வரையும் இருந்தார் சார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருக்காரு. இல்லை, அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து 3 வீடு வச்சார் சார். போயிட்டார், செத்துட்டார். ஆனால் அவர் வச்ச சொத்து இன்றைக்கி நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் தாத்தாவை நாங்கள் இன்னும் மறக்கலை. படமாக இருக்கார், டெய்லி கும்பிட்றோம். ஏன்? சொத்து வச்சுட்டு போனார். செத்தம் வாழ்ந்துன்னு இருக்கார் எங்கள் தாத்தா. எங்கள் சின்ன தாத்தா இருந்தார், அப்புறாணி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போய் அந்த இராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவுக்காக உயிரை விட்டார். அவர் படம் கூட எங்ககிட்ட கிடையாது. சொத்து தான் செத்த பிறகும் நமக்கு கூட வரும். சொந்தக்காரன் இருக்கும்போதே ஓடி போயிடுவான். எங்கள் மெட்ராஸ் இங்கே இருக்கா தெரியல, எங்கள் மெட்ராஸில் ஆட்டோலெல்லாம் பின்னால் எழுதிடுவான், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. உண்மை. எனக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது டென்ஷனில் வராண்டாவில் வச்சுருங்க, லேபர் வார்டிலேருந்து ஆயம்மா வெளில வருது. மோனசுந்தரம்ஜி, எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. மோனசுந்தரம்ஜி அம்மா அப்படின்னு. உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு. என்ன குழந்தைமான்னு 200 ரூபா கொடுச்சு. அதாவது நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம லஞ்சம் கொடுக்கணும். இது பிறக்கும்போது எங்கள் பாட்டி செத்தாங்க. இடுகாட்டுக்கு போனேன். அங்கே வெட்டியான் சகோதரர் சொன்னார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு. சரி, பாட்டியை கட்சியாக பார்த்துடலான்னு கிட்ட போனேன். துடு கொடுனார். எது? எங்கள் பாட்டியை நாங்கள் பார்க்கறதுக்கு. எங்கள் மூஞ்சி பிடிக்காம தான் அண்ணம்மா போய் சேர்த்துது. ஆக எல்லாத்துக்குமே காசு தான் சார், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் யாரை சார் ரோல் மாடலாக வச்சுருக்கோம் சொல்லுங்களேன்? யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கோம்? காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பானி, இல்லை குறைஞ்சபட்சம் விஜய் மஜையா. எதுவாக இருந்தாலும் சரி, பணம் முக்கியம். உறவு ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் பேசுறதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உறவு. நான் வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போவோம். ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் போவோமே தவிர சண்டை கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது 2 ஃபேமிலிக்கு சண்டை நடக்கும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நான் வேண்டிக்கிது அம்மன் கிட்ட ஒன்று தான், இந்த வாட்டியாவது யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு. முடிவே இல்லை. லாஸ்ட் வருஷம் போனேன், அதே மாதிரி 2 ஃபேமிலி சண்டை போட்டான். நான் நின்று இருந்தேன். திடீர்னு ஒருத்தன் என் பக்கம் நின்று என்ன அம்பையர் ஆகிட்டான். மோகன், நீயே சொல்லு, நீ படித்தவன், இவர் சொல்கிறது நியாயமானா. எனக்கும் குஷி, நம்மளை அம்பையர் ஆகிட்டானேன்னு. அதுக்கு அவன் நான் சொல்கிறான், அவன்கிட்ட கேட்குற, அவன் நான் யோக்கியமான என்ன பக்கம் திருப்பிட்டான். இவன் படித்து ஊராக பேசிட்டு இருக்கிறானே தவிர 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இவன் ஒரு 4 நாள் உட்கார வச்சு சாப்பாடு அவனை விட்டான் சார். அவனை விட்டுட்டு என்ன பிடிச்சி வாங்குறான். எனக்கு என்ன ஆயிடுச்சு, அம்பையர் ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளும் பேட்ஸ்மேனாக இறக்கலாமான்னு. அப்படிதான். என்ன உறவு? அண்ணன் தம்பி. அண்ணா அவரே சொல்கிறாரு சிவில் வழக்கு இருக்குது. உண்மையிலேயே அதான். என் ஃப்ரெண்டு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வீடு மெட்ராஸில், வெல் எக்யூப்டு ஹவுஸ். போகிறேன், டேய் பாரு, இது பாரு, அது பாரு, அது பாடுறான். எல்லாம் சிஸ்டம் இருக்குது. அலெக்ஸா டிவி ஆன் ஆகுது, அலெக்ஸா ஏசி ஆன் ஆகுது. நான் கிட்ட அம்மா எங்கே என்ன? அலெக்ஸாவை விட்டு அம்மா எங்கே என்ன? எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காங்க. அண்ணன் எங்கே என்ன? அவனை பற்றி பேசாத, எனக்கு கோவம் வரான்னா. ஏண்டாண்ணா, எனக்கு எங்கள் அண்ணனுக்கு சண்டை, எங்கள் அம்மா வரலண்ணா. ஏண்டாண்ணா? இல்லை, ஒரு மாதம் நான் வச்சுருக்கணும், ஒரு மாதம் எங்கள் அண்ணன் வச்சுருக்கணும். ஜனவரி எங்கள் அண்ணன் வச்சுருந்தான், நான் கூப்பிட்டு வந்துட்டேன். பிப்ரவரி திருப்பி மார்ச்சுக்கு விடும்போது எங்கள் அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. எங்கள் அண்ணன் சொன்னால், என்ன நீ 31 நாள்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு 30 நாள் 28 நாள்லாம் நீ எடுத்துக்கிறேன்னு. அண்ணன் தம்பி, நான் சொன்னேன், அப்போ பேச்சுவார்த்தைலாம் அம்மா தனியாக வருவாங்களா வீட்டுக்குன்னு? இல்லை, மெரினாவில் காந்தி சிலை பின்னால் காரில் நான் போய் நிற்பேன், அம்மா அவன் அங்கே நிற்பா. கார், அதாவது அம்மாவை கள்ளக்கடத்தல் பண்ணுறானுங்க. என்னது இது? சார், பணம் இருந்தால் போதும் சார். சமூகத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு வெறும் பணம் எது தெரியுதா இல்லையா? நீ ஒன்றில் ஒரு இசை விழாக்கு பெரிய ஸ்பான்சர் ஒருத்தர் மாட்டினார், பூச்சி போட்டாங்க விழா குழு தலைவர்னு. அவருக்கு இசையை பற்றி தெரியாது, ஆனால் பணம் இருக்குது, சமூக அங்கீகாரம், தலைவரா நீங்கள் துவங்கி வச்சுட்டு போயிடுங்கன்னாரு. வந்து பார்த்து துவங்கி வச்சவன் சீட்டில் உட்காந்து திருட்டு முடிச்சுருந்தான். யார்? ஸ்பான்சர் கொடுத்தாள், பணக்காரன். அப்புறம் அமைப்பாளர் ஒருத்தர் கூப்பிட்டான். ஏதோ எல்லாரும் கல்யாணி அப்படிலாம் பேசினாங்களே, யாரும் மேடையில் லேடிஸை காணோம் அப்படின்னா. அது ராகம் தெரியல. எல்லாமே உறவுகள் என்பது சார். பணம் இல்லைன்னா கல்யாணம் ஆகாது சார். இன்றைக்கி சண்டே காலையில் இண்டு பேப்பர் எடுத்து பாருங்கள். எந்த பொண்ணுக்கு அப்பாவாது நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை தேவைன்னு போடுறானா?
வெல் செட்டில். மாப்பிள்ளை எப்படி வேணும்? வெல் செட்டில். அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி வெல் செட்டிலாக வரவன் போடுறான் ஜாதகத்தை. நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்னு கேட்ட. நான் ஏற்கனவே செட்டில் போ அப்படின்னா. ஆமாங்க, பொண்ணு பையனுக்கு அப்பா பொண்ணு வீட்டில் சொல்கிறாரு, இந்த பாருங்க பையன் வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க, ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு. அதை லஞ்சம் வாங்குவான்னு அர்த்தம். சார் லஞ்சத்தை குவாலிஃபிகேஷன் ஆக்கின பரம்பரை சார் நம்ம இல்லை, எல்லாமே பணம் தான் சார். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தரகர் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால் ஓடி வந்து பொண்ணு அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் பையனை பார்த்தேன், இப்போ தான் கேள்விப்பட்டேன் பையன் சனிக்கிழமை கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுவானா, இப்போ தான் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது. இப்போ யார் தான் குடிக்கல? பொண்ணுக்கு அம்மாவே. மாதம் 2 ஒன்றும் இல்லாதவனே குடிக்கிறான். இந்த பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், குடித்தா என்ன தப்புந்து. அப்போ என்ன ஆயிடுச்சு? பணம் இருந்தால் போதும் சார், எது வேணாலும் பண்ணலாம் சார். அதுதான் விருந்தோம்பலை பற்றி சொல்லணும். உறவுகள் என்ன கஷ்டம் சார். முன்னெல்லாம் எப்படி சார் வீட்டுக்கு போனால் எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன், என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டு ஏறுறாங்க. அந்த க்ரீன் டீயை கண்டுபிடிச்ச எவன் தெரில. தயவு செஞ்சு சொல்கிறேன், க்ரீன் டீ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் குடிங்க, விருந்தாளி வந்தால் கொடுக்காதீங்க. அவங்ககிட்ட கேளுங்க, டே க்ரீன் டீ குடிப்பியாடான்னு. எங்கள் அத்தை போய் க்ரீன் டீ, அதான் ரொம்ப அநியாயம் சார். க்ரீன் டீ அந்த 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 டீ போட்டில் எப்போ வாங்குறதுன்னு தெரில. அது கிட்டத்து போனாலும் நாத்தடிக்குது. ரொம்ப நாள் டம்ஜல் வச்சுன்னு அது ரொம்ப குளுக்க முடியாதுங்க. கம்மி பைசாக்கு வாங்கிட்டா ரொம்ப குளுக்கணுன்னு உள்ளே பிஞ்சிக்கும், ரொம்ப கஷ்டம். அந்த டீயை குத்துட்டு போகும்போது கல்சா தின்போப்பா மெயின் கேட்டை, கண்ட நாய் உள்ளே வருதுன்றாங்க. நம்மள தான் ஒரு காலத்தில் உறவுகள் வந்தால் கொடுக்கறதுக்குன்னு வெள்ளி கிளாஸ் வச்சுருப்போம் வீட்டில், உறவுகளுக்கு வெள்ளி டம்ளரில் கொடுப்போம். இப்போது உறவுகள் வந்தால் டிஸ்போசபிள் கிளாஸில் கொடுக்குறோம். உறவுகளே இப்போ டிஸ்போசல் ஆகிடுச்சு சார். அதனால தான் வந்த வம்பு இதெல்லாம். உண்மையிலே சொல்கிறேங்க, நான் ஒன்று சொல்கிறேன், உறவே வானான்னு ஒட்டி விளக்குறோம் சார். 1947 நம்மளுக்கு சுதந்திரம், 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம். திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணான். என்னென்னு, இனிமேல் கணவர்கள் யாராவது அடித்தால் மனைவிகள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வன்கொடுமை சட்டம் அப்படின்னு ஜிஓ இஷ்யூ பண்ண முதல் நாளே 300 கேஸு சார் தமிழ்நாட்டில் மட்டும். அதான் வெயிட் பண்ணிக்கிறாங்க லேடிஸுங்க. இந்த மாதிரி சட்டம் வந்தோன்னு எல்லாம் க்யூவில் நின்று குத்துட்டு வந்துட்டாங்க. தப்பு இல்லை. நான் இதில் சொல்கிறேன், 47லேருந்து இதுவரையும் கணவன் அடிக்கிறான், மாமனார் அடிக்கிறார், மாமியார் அடிக்குது, நாத்தனார் தொல்லை பண்ணுது, இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குற லேடிஸு இந்தியாவில் எந்த லேடிஸாவது எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையாவது போய் என்னுடைய கணவன் வருமானத்திற்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவரை விசாரணை செய்யுங்கள் எந்த லேடிஸாவது இதுவரையும் சொல்லியிருக்கா சொல்லுங்கள்? சொன்னதே கிடையாது. ஏன் வாங்க சொல்கிறதே அவங்க தான். அடுத்த உன் சீட்டு பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ வாங்கினா நீயே இருக்கிய வேஸ்ட்டு. அப்படி தான் சார். கணவன் வானான்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க சார், கணவன் வானான்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க, அந்த உறவே வானான்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனாலும் ஜீவனாம்சம் வேணுன்றாங்க. ஆக பணம் என்பது தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை. நான் ஒன்று சொல்கிறேங்க, பணம் இருந்தால் தான் மனுஷனாகவே மதிக்கிறான் சார். ஒரு வீட்டில் காலிங் பில்லு அடிக்குது, வீட்டில் ரிட்டையர்ட் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, போய் கதவு திறந்தார். வாசலில் இருக்கிற பையன் அவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். 65 வயசு இருக்குது. அந்த பையனுக்கு ஒரு பஞ்சனே இல்லை. அந்த பையன் யாரும் இல்லை, கேபிள் டிவி வச்சுருக்கிற பையன். அந்த பையனுக்கு மாதம் மாதம் யார் காசு தராங்களோ அவன் தான் மனுஷன். வீடு என் பையன் சொல்கிறான், சார் தாத்தா கிட்டே போய் பர்த்டேக்கு தாத்தா கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டானா போப்பா போரு அப்படின்னா. என்னண்ணா வெறும் விபூதி தான் வைப்பார், ஒன்றும் தரமாட்டாருன்னா. பணம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், 50,000 ரூபா பென்ஷன் வாங்குகிற எந்த முதியவராவது அனாதை இல்லத்தில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இல்லை. ஆக பணம் இருந்தால் போதும், அது நம்மளை காப்பாற்றும். ஒரு ஆள் அப்பாவை விட்டு போகிறார் சார், அப்போ டாக்டர் சர்ஜரின்றாரு, பயப்படுவாங்க, ஐயோ சர்ஜரி சொல்லிட்டாங்களேன்னு. செகண்ட் ஒப்பீனியன் போகலாமா? ஒய்ஃபு பக்கத்தில் சொல்லுது, உங்கள் பண்ண ஒலிம்பிக் அப்போ போகிறாரு வா. செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன். ஆக மரியாதை வேணும் வாழ்க்கையிலனாலே அதுதான் சார். இவங்க எல்லாம் சொன்னாங்க, பாரதி பார்த்தீர்களா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா பாசிட்டிவ் பாரதி. பாரதி நொந்து நூலாக போய் எழுதினான்.
உப்புக்கும் மிளகாவுக்கும் நான் கஷ்டப்படணும்னு நிலை வந்துச்சுன்னா நாத்திகன் ஆயிடுவேன் பராசக்தினா. ஆக பணம் என்பது நம்முடைய பக்க பலம். 1 கோடி ரூபாய் எனக்கு டெபாசிட் இருக்குது வச்சுங்க சார். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தெம்பு வரும் சார். காலையில் எழுந்த உடனே தெம்பு வரும். இன்றைக்கி இருக்கிற சொந்தக்காரன் அடுத்த வருஷம் நம்ம கூட இருப்பானே தெரியல, எத்தனை பேர் முறைச்சின்னு போவான்னு தெரியல. நம்ம மேலே வரும்போதே நம்ம கூட பேசவே மறுக்கிற சொந்தக்காரன் எத்தனை பேர் இருக்கான். ஒரு திருமணத்துக்கு ரொம்ப கஷ்டம் சார். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார் சார், அக்கிரமம் அநியாயம், சின்ன வயசுலேருந்தே லொல்லு. உள்ள வீட்டுக்குள்ளே வந்தார எல்லாம் எங்கள் அம்மாலாம் பயப்படுவாங்க. டை போய் சுத்தண்ணி எடுத்துனுவானார். எனக்கு நல்லா நான் ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தேன். சுத்தண்ணி எடுத்துனுவானார். எடுத்துன்னு போய் கொடுத்தேன். இன்னும் சூடாக்குதுனார். சுத்தண்ணி தானே கேட்டேன், சூடாக தானே இருக்கும். போய் ஆற்றி எடுத்துனுவானார். போய் ஆற்றி எடுத்துன்னு வந்தேன். எப்படி ஆற்றினேன் அப்படின்னாரு. அப்போது சின்ன பையன், கல்யாணம் ஆகலை, அதனால் போய் பேச வராது. என்ன பண்ணிட்டேன், பச்சை தண்ணி கொஞ்சம் அது இல்லை அந்த மாதிரி ஆற்றக்கூடாது, நீ தான் வளர்த்துக்கிற உன் பையனை. அதை எப்படி ஆற்றணுமா, சுடு தண்ணியே அப்படியே ஆற்றணுமா. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதே பெரியப்பா நான் வளர்ந்து ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். எங்கள் ஆஃபீஸில் எப்படின்னா, அவுட் சைடர் எவனாக இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க. எம்டி ஃபேமிலி வந்தால் கூட விசிட்டர்ஸ் ரூம்லேருந்து அங்கேருந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் பெரியப்பா உள்ளே வந்துட்டார். செக்யூரிட்டி உட்கார வச்சுட்டான். எனக்கு ஃபோன் பண்ணால் நான் வரேன்னே. சார் நான் வர்றதுக்குள்ளேயே சார், அது எங்கள் ஆஃபீஸோட சிஸ்டம் சார். அது புரியாமல் என் செக்யூரிட்டிகிட்ட சொல்லியிருக்காரு. என்ன அவன் பெரிய ஆஃபீஸரா, 4 வருஷம் அவனுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அந்த காலத்தில் என் வீட்டில் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு போயிருக்கான், நன்றி கெட்டவன். இதெல்லாம் அவனுக்கு செக்யூரிட்டிக்கு. எனக்கு அது தெரியாது. நான் வந்து மாமா கிட்ட பேசிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் சாதாரணமாக எங்கள் செக்யூரிட்டிங்க என் வண்டி உள்ளே வந்தாலே சல்யூனா. அடுத்த நாள் சல்யூட்டே அடிக்கல சார். எவன் ஃபீஸ்லேயே கட்டணும், போடான்ட்டானுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மேலே வந்தால் பொறாமப்படுவாங்க, நம்ம நாசமாக போனால் கை கொட்டி சிரிப்பார்கள். உறவுகள் தேவை. பணம் மட்டும் இருந்தால் சார், பணம் இருந்தால் போதும் சார், புது உறவுலாம் வரும். புரிஞ்சால் கைத்தட்டுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த விவாதம் நடந்தது. இதில் சொந்த பந்தம்தான் முக்கியம் என்று சொன்னவர்களும் சரி, சொத்து சுகம்தான் முக்கியம் என்று சொன்னவர்களும் சரி, 2 பேருமே இன்னொரு கட்சியை வேண்டாம்னு சொல்லலை. வேண்டியதுதான், அதை விட இது வேணும். இவங்க என்ன சொன்னாங்க, சொந்த பந்தம்லாம் வேண்டியது தான், ஆனால் சொத்து சுகம் இல்லாமல் முடியாது. அப்போ 2 பேரும் 2ஐயும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்ன, சொந்த பந்தம்லாம் எப்படா இருக்குன்னா, நஸ்ருத்தீன் முல்லா கழுதையில் ஏறிட்டு போகிறார். எதுக்கு, அவருக்கு வேண்டியவன் ஒருத்தன் வந்தான். முல்லா எங்கே போகிறீங்கன்னா, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமா இல்லையா அண்ணார். எங்கே போகிறேன்னு கேட்குறேன் அப்படின்னாரு, போயிட்டார். அதே மாதிரி இன்னொரு நாள் கழுதையில் போயிட்டே இருக்கிறாரு. முல்லா எங்கே போகிறீங்க அப்படி போயிட்டார். இன்னொரு நாள் நடந்து வந்தார். அவன் பார்த்தான், என்ன கையில் சில்லறை ரொம்ப சேர்ந்து போச்சோ, திமிரு ஜாஸ்தியாக போச்சு. கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற. எப்போ கேட்டீங்க அப்படின்னா, நீ கழுதையில் போனீங்கள? ஆமாம். நான் கேட்டேன்ல எங்கே போகிறீங்கன்னு. பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்க போகிற. உனக்கு ஒன்று புரியலன்னா, நான் கழுதையில் போகும்போது கேட்டால் என்னால் எப்படிடா சொல்ல முடியும்? ஏன் கழுதையில் போனால் சொல்ல முடியாதாண்ணா? என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது. அது நான் சொல்கிற இடத்துக்கு போகாது. அது எங்கே போகுதோ அங்கே நான் போகணும். கடத்தூருக்கு போகுமே, அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் அதுக்காக கவலைப்படுறது இல்லைடா. பஸ் ஸ்டாண்டில் உள்ள வேலையை பார்த்துக்குவேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போகுமே, அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். ரயில்வே ஸ்டேஷன் வேலையை முடிச்சுக்குவேன். நீ கேட்குற எங்கே போகிறேன்னு நான் எதை நம்பி சொல்கிறது? அது எங்கே போகுதுன்னு எனக்கு என்னடா தெரியணும். அதுக்கு அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையே ஏன் வச்சுருக்கேன்னா.
என்ன கேட்டேன் அப்படின்னா, சொன்ன பேச்சு கேட்காத கழுதையே ஏன் வச்சுருக்கேன்னு கேட்டேன். உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளான்னா, இல்லை விரட்டியா விட்ட வச்சு குடும்பம் நடத்துகிறே இல்லை. அது மாதிரி தாண்டா கழுதையும். இந்த கழுதை போய் வேறு கழுதை வந்தால் அது மட்டும் சொன்ன பேச்சு கேட்கும்னு இனத்தை கண்டேன். அது கீழே தள்ளுற கழுதையாக இருந்ததுன்னா, ஏதோ கிடைச்சதை வச்சு குடும்பம் நடத்துகிறோம் பாரு, அதுதான் புத்திசாலித்தனம்னா. அது வாழ்க்கையை சொல்கிறார் அவர், வேறு ஒன்றும் இல்லை. கழுதை இல்லை இந்த இடத்துல. நம்முடைய வாழ்க்கை நமக்கு எது கிடைச்சிருக்குதோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். கிடைக்காத நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறார். சாதாரணமாக ஒன்று சொல்கிறது, பணம் எவ்வளவு வேணும்னு கேட்டான். இதுக்கு எல்லை இருக்கா? கோடி ரூபா இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாமா? நம்ம கோடி ரூபா டிபாசிட்னார் இவர். கோடி ரூபா இருந்துட்டா சரியா போயிடுமா? சரி, நிறைய பல கோடி சேர்த்துருக்குறான், கஷ்டப்படுறான், ஒன்றுமே பண்ண முடியாது. சொந்தம், நல்ல சொந்தம்லாம் இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் முஸ்லீம். அவர் அந்த இது அன்னைக்கு திருநாள் அன்னைக்கு வீட்டு வாசலில் பந்தல் போடுவாருங்க. அவங்க குடும்பத்தார் வந்து சேர்றதுக்கு அவ்வளவு பேர பிள்ளைகள். அவருக்கு யார் என்னன்னு தெரியாது. அவர் சொல்லுவார், என் பையன் 3வது. அப்படியா, வாங்க எல்லாரையும் வாங்கம்பார். கூப்பிட்டு பேர பிள்ளைகளோட ஒரு 100 பிள்ளைகளாவது இருக்கும். நிறைய பையன்க, நிறைய பெண்கள், எல்லாருக்கும் குழந்தைகள், எல்லாருமா கூடி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது அந்த படம் எடுத்து வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா வீட்டில். சில பேர் வீட்டில் ஃபேமிலி ட்ரீன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, படம் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபேமிலி ட்ரீ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அது முக்கியமாக இருக்கணும். ஜப்பானில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருக்கும் 25 தலைமுறை தெரியுங்கிறான். 25 தலைமுறை தெரியுமா எல்லாருக்குமே, சாதாரண ஆளுக்கு கூட. எனக்கு எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் தெரியாது. தாத்தா பேர் எப்படி தெரியுங்கிறீங்களா? எங்கள் அப்பா அவர் முன்னெழுத்து போடுறாருல்ல, அதை வச்சு. இப்போ ரத்தினசாமி எங்கள் அப்பா பேர், அவர் பா ரத்தினசாமின்னு போடுறாருல்ல, அப்போ அந்த பா யாருன்னா பக்கீர்சாமிடா எங்கள் அப்பா பேர், அவர் சொன்னார். அதனால ஞாபகம் இருக்க தவிர வேறு எனக்கு வந்து எங்கள் தாத்தாவையோ தாத்தாவோட அப்பாவையோ தெரியாது, நினைவில் இல்லை, மறந்து போச்சு. அப்படி இருக்கப்படாதுங்கிறான். ஒருத்தர் குடும்பம்னு சொன்னால் பரம்பரை அப்படியே தெரியணும். அது ஜப்பான்காரன் என்ன பண்ணுறான், 25 தலைமுறை தெரியுங்கிறான் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, அதனால தான் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் 3 எழுத்து 4 எழுத்து போடுவாங்க பார்த்துறீங்களா. காணா மூணா ராணா சாணான்னு போடுவாங்க. ஏன்னா தெரியும், இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னார், அவர் மகன் இவர். அப்போது நம்முடைய உறவு முறைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது முதல்ல நமக்கு நல்லது. இப்போ அது பெரும்பாலும் இல்லை, உறவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சித்தப்பா சின்னம்மா அதெல்லாம் இருக்க தெரியாது போல இருக்க பிள்ளைகளுக்கு. அது மாதிரி சுருங்கி வந்துட்டுது. என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, ஸ்ரீனி சண்முகம் உங்களுக்கெல்லாம் தெரியும், என் நண்பர். அவர் இப்போ இல்லை, அவருக்கு 5 குழந்தை. அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி இருக்கிறார், மாவட்ட அதிகாரி. அவர் என் நண்பர். அவர் சொன்னார், உன் நண்பர் இருக்கார் இல்லையா சீடி சண்முகம், அவர் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, எனக்கு அவமானமாக இருக்குது. உன் பக்கத்து வீட்டுக்காரனே நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறானே ஐயா, 5 பிள்ளை இருக்கேன்னு கேட்குறாங்க, அவரை கொஞ்சம் கண்டித்து வைங்கன்னாரு. இன்னமும் போய் கண்டிச்சா என்ன, கண்டிக்காட்டி என்னன்னா. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், சீனே நீர் வந்து குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிக்கே கெட்ட பேர் உண்டாக்குறேன்னு சொல்கிறாரியா அவருன்னு. எதனால்? உமக்கு 5 பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாரு, எல்லாம் அவரால் வந்தது தான்னார். அந்த ஆள் பயந்துட்டான். என்னால் என்ன வந்துச்சுன்னா, நீ தானேயா செவத்துக்கு செவரு எழுதினேன், முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு சொன்னேன், நான் அதோடு நிறுத்திட்டேன். சும்மா இருந்தியா நீ? இனிய வாழ்வுக்கு 2ன்னு அப்புறமா எழுதினேன். முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா?
இனிய வாழ்வு வேண்டாமான்னு அதுக்கு ஒரு 2, அதில் 5 வந்துட்டுது அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார், எல்லாத்தையும் அழைச்சிவிட்டு இப்போ நாங்கள் வேறு எழுதியிருக்கோன்னார். என்ன ஆயிருக்கேன்னா ஒளிமயமான வாழ்வுக்கு 1ன்னு யோசிக்கிறேன்னார். நீ யோசிச்சிடாத, இதுக்கே நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு, நீ அதுக்கு வேறு யோசிக்கிறேன்ட்டாருங்க அவர். சரின்ட்டு யோசிக்காதுன்ட்டார். அப்புறம் அவர் சொன்னால் யோசிக்கத்தான் இப்போ முடியும்ட்டார். அதோட முடிஞ்சு போச்சு. அந்த வகையில் யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகள், நிறைய குடும்பங்கள் நல்ல சந்தோஷமாக தான் இருந்தது. அதிலெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் பேர பிள்ளைகள், அக்கா பிள்ளைங்க, அத்தா பிள்ளை எல்லோரும் வந்துருந்தாங்க. இப்போ இல்லை. ஆனால் இவ்வளதையும் வளர்க்கணும், ஆளாக்கணும்னு சொன்னால் பணம் வேண்டுமேனார். எங்கள் அப்பா சொன்னார், இது என்னடா இது காலமாடா, இது கஷ்ட காலம். எங்கள் காலம்தாண்டா அற்புதமான காலம், பொற்காலம்டா. என்னன்னு ஒரு பவுனு 19 ரூபா விற்றுதுறான்னார். ஒரு பவுனு 19 ரூபா விற்றுதுன்னார். நான் கேட்டேன், நீ எத்தனை பவுனு வாங்கின? என்ன பவுன் 19 ரூபா விற்றது உண்மைதான். ஒரு 5 பவுன் வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு பணம் இல்லையே. ரூபாய்க்கு 16 படி அரிசி விற்றுதுன்னார். நீ பானை நிறைய அரிசி வச்சுருந்தியா வீட்டில்? என்ன அப்பப்போ கால்நாரைய நோக்கு வாங்குவோன்னார். பணம் கிடைக்கல சார். இன்றைக்கி ஒரு பவுன் 50,000 ரூபா விற்கிதுன்னா வாங்குறான்ல. அப்போ எது சௌகரியமான காலம்? அது சௌகரியமான காலமா? இது எங்கள் வாத்தியார், அவருக்கு பேர் நாங்கள் வச்சுருந்தோம் ஒத்த சட்டைன்னு. ஒரே சட்டை தான் போடுவார் சார், ஒரே சட்டை தான். இந்த சனி ஞாயிறில் அதை துவைச்சி வச்சு மறுபடியும் போட்டு வருவார். அதான் முடிஞ்சது. அவர் கஞ்சம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்றைக்கி சௌகரியமாக இருக்கும், நிறைய ஊதியம் வாங்குகிறோம், நிறைய செலவு பண்ணுறோம், சௌகரியமாக இருக்கிறோம். பணம் காசெல்லாம் நிறைய இருக்குது. அங்கே பாருங்க, சொத்து சொந்த பந்தம் அவங்களும் என்னங்கிறீங்க இருக்குது. ஒரே பிள்ளைய எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் நான் எத்தனாவது படிக்கிறேன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டால் அவருக்கு தெரியாதுங்க, சொன்னதில்லை. அவனை கூப்பிட்டு கேளுடா, அவன் எத்தனாவது படிக்கிறான் பாரு. நான் எத்தனாவது படிக்கிறேங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கிறதுனால பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு வர்றான். அப்போ அந்த சொத்து சுகத்தை, சொந்த பந்தத்தை ரொம்ப பேணி காத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். சரி, அப்போனா இந்த சொந்த பந்தம் ரொம்ப நல்லதா, இல்லை சொத்து சுகம்தான் ரொம்ப நல்லதா? எதனால் வாழ்க்கை இனிக்கும்? எது நல்வாழ்வை தரும்? இது கேள்வி கேட்குறேன். நல்வாழ்வு என்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய பணக்காரனுக்கு தூக்கமே வரல, தூங்கவே மாட்டான், தூங்க முடியலையேன்னு கஷ்டப்படுறான். ஒரு நாள் பகல் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் படுத்து கொஞ்ச நேரம் இப்போ தூங்கலாண்டான்னு முடியல, வெயிலில் கிளம்பி போகிறான். வயலில் ஒரு உழவன் உழுதுகிட்டு இருக்கிறான். நல்ல வெயில், உடம்புல சட்டை இல்லை, தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு வேர்த்து ஊற்றுது. மாட்டை ஓட்டிக்கிட்டு போகிறான், மாட்டுக்கிட்டே பேசுகிறான். அது நவர மாட்டேங்குது. அங்கே அவள் என்னென்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, இங்கே நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னுட்டு மாட்டுக்கிட்ட குடும்ப செய்தியெல்லாம் பேசுகிறான் அவன். ஆமாம், அப்படி ஓட்டிக்கிட்டு போகிறான். இடையில பாட்டு பாடுறான், தெம்மாங்கு பாடுறான். இவன் பார்த்தான், என்னடா மத்தியான நேரம் வெயில் சுடுது, இந்த சேத்துல மாட்டை ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடுறானே, சந்தோஷமாக இருக்கான். எனக்கு எல்லாம் இருக்குது, வீட்டில் கோடியாக ரூபா இருக்குது, நல்ல வகையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுக்கலாம், தூக்கம் வர மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது? இவன் என்னடா ஒன்றும் இல்லாதப்ப இவ்வளவு சந்தோஷமாக இருக்கானேன்னுட்டு இங்கே வான்னு கூப்பிட்றான். வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது கெடுக்காதையாங்கிறான் அவன். இல்லையா சும்மாவா அப்படின்னு வந்தேன். இந்த வெயிலில் இவ்வளவு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போறியே, உனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கான்னு. பின்ன என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா எனக்கு 8 ரூபா சம்பளம் கிடைக்கும்னா. எவ்வளவு? 8 ரூபாய்க்காடா இந்த குஷி, இவ்வளவு சந்தோஷம்? 8 ரூபா என்ன? 8 ரூபான்னா உங்களுக்கு லேசாக போச்சுங்களே அப்படின்னா அவன்.
அந்த உழவன் சொல்கிறான், 8 ரூபானா உங்களுக்கு சொல்ல ரொம்ப லேசாக போச்சுங்களேன், 8 ரூபாயில் நான் 4 காரியம் செஞ்சிடுறேனே அப்படின்னா. 8 ரூபாயிலே 4 காரியம் செய்கிறியா நீ? என்னடா அது சொன்னான். ஒன்றும் இல்லைங்க, 2 ரூபாயில் நானும் என் பொண்டாட்டி சாப்பிட்ருவோம். 2 ரூபா, 6 ரூபா மிச்சம் இருக்குங்களா? ஆமாம். ஒரு 2 ரூபா முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவேன். 4 ரூபா ஆயிட்டுங்களா? இன்னும் ஒரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். 6 ரூபா ஆச்சா? ஒரு 2 ரூபா தர்மம் பண்ணுவேன், படுத்து தூங்கிடுவேன். 8 ரூபாய 4 வகையாக செலவு பண்ணுவேங்கிறான். முதல் 2 ரூபா அவன் முன்னாடி சாப்பிடுவாங்களாம், 2 ரூபா செலவாகும். 2 ரூபா முந்தி வாங்கின கடனுக்கு இப்போ வட்டி கட்டுவேன். இன்னும் ஒரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். இன்னும் 2 ரூபா தர்மம் வேற பண்ணுவாரான் 8 ரூபாயில். எனக்கு புரியலன்னா இவன், உனக்கு புரியாதுன்னா. 2 ரூபா நான் சாப்பிட்றேன், நானும் என் முன்னாடி சாப்பிட்றோமா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கு 2 ரூபா செலவாகும். இது முந்தி வாங்கின கடனுக்கு இப்போ வட்டி கட்டுறேன். அப்போ அவங்க எனக்கு செஞ்சாங்கப்பா, திரும்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 ரூபா வட்டி கொடுக்குறேன்னு சொன்னியேன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க, அதுக்கு 2 ரூபா செலவாகும். இது இப்போ நான் கொடுத்து வைக்கிறேன், பின்னால் வரும். பின்னால் அந்த பிள்ளைங்க எனக்கு உதவுவாங்க, அதுக்காக 2 ரூபா கொடுத்துட்ருக்கேன். தர்மம் பண்ணுறேன்னு. எங்கள் அக்கா திருமணம் பண்ணி கொடுத்தோம், கணவர் இறந்துட்டார், அவங்களும் அவங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்கள நான் வச்சு காப்பாற்றுறேன், அது நான் செய்கிற தர்மம். அதுக்கு 2 ரூபா செலவாகுதுன்னா. பணம் இருக்கிறது பெருசு இல்லை, அதை வச்சு சொந்த பந்தத்தை எப்படி காப்பாற்றுறான் இல்லை? அதை வச்சு இவங்க எல்லாருக்கும் செஞ்சு அந்த 8 ரூபாயை பரவலாக எல்லாருக்கும் கொடுத்து அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும்படி செஞ்சதுனால இவன் வேலை செய்கிறான், சந்தோஷமாக வேலை செய்கிறான். ஐயோ இந்த வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு செய்யல அவன். இந்த 8 ரூபா வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இதை உழைச்சா வந்துடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறான்னா அதில் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுது. 8 ரூபா சம்பாதிக்கிறதுல அவ்வளவு மகிழ்ச்சி. மனுஷனுக்கு பணம் சம்பாதிக்கிறதும் தனக்கு விருப்பமான தொழிலை செஞ்சு சம்பாதிக்கிறான் பாருங்க, அவன் தான் சந்தோஷமாக இருப்பான். நான் வாத்தியார் வேலை பார்த்தேன். அந்த வாத்தியார் வேலையை நான் விரும்பி செஞ்சேன். எங்கள் அப்பா என்னை கடையில் இருந்தார். கடையில் இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நான் வாத்தியார் வேலைக்கு போனதுனால எனக்கு பிடிச்ச வேலை அது. நான் மனப்பூர்வமாக மன மகிழ்ச்சியோடு அந்த வேலையை பார்த்தேன். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள், என்கிட்ட படித்த பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறான். அவனை பார்க்குற போது சொல்கிறான், சார் உங்கள்கிட்ட படித்ததுனால தான் சார் நான் இன்றைக்கி கலெக்டராக இருக்கேங்கிறான். அவன் என்கிட்ட படித்ததுனாலேயா இருக்கான்? அவன் என்கிட்ட படித்ததுனால அவன் கலெக்டர், ஆனால் நானும் ஒரு கலெக்டராக இருப்பேன்ல. அதில்லை, அவன்கிட்ட என்னமோ இருந்தது, நம்மகிட்ட படித்தான், அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சதேன்னு நினைக்கிறோம். அவங்களெல்லாம் நல்ல விதமாக ஆக்கணுமேங்கிற மகிழ்ச்சியோடு வேலை செஞ்சேன் பாருங்கள். அந்த வேலையில் எனக்கு திருப்தி ஏற்பட்டது. நான் பணம் சம்பாதிச்சேன், மகிழ்ச்சியோடு சம்பாதிச்சேன். அதனால் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இவங்களையெல்லாம் நான் வளர்த்த போது மகிழ்ச்சியோடு வளர்த்தேன். அவங்களுக்கு செய்கிறமேனு வருத்தப்படலை. இப்போ மூத்தோர்களை வளர்க்குறதே ஒரு கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? முதியோர் இல்லத்தில் ஆள் சேர்க்குறாங்கல்ல, இந்த டிஎன் சேஷன்னு அவர் தான் முத தேர்தல் கமிஷனுடைய தலைவர்னா அவனுக்கு என்ன பவர் உண்டுன்னு காமிச்சவன் அந்த ஆள் தான். அந்த ஆள் கடைசியில் எங்கே இருந்தார் தெரியுமா? முதியோர் இல்லத்தில் இருந்தார். ஏன்னு கேட்டாங்க, இங்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டார். இங்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னார். அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த காலத்தில் நம்ம ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொன்னோம். நாங்கள் நடத்தியிருக்கேன் அந்த கதையை பள்ளிக்கூடத்தில். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அப்பாவை வயசான காலத்தில் கண்ணு பார்வை தெரியல அவருக்கு, திண்ணையில் ஒரு சாக்கு கட்டி அவர் அங்கே படுக்க வச்சுருக்கான். இங்கே படு, நீ இங்கே கடை அப்படின்ட்டான்.
ஒரு சட்டி கொடுத்துருக்கான், மண் சட்டி. அதில் காலையில் கஞ்சி ஊற்றுவான். கிளம் வச்சுக்கோ, சாயந்தரம் நான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்பான். ஏன் செத்து தொலைக்க மாட்டேங்கிறியே, உன்னை இன்னமும் வச்சு நான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கேன் கண்ணா அப்படின்னான்னு திட்டி இந்த சட்டியில் கஞ்சியை ஊற்றி கொடுத்துட்டு போவான். ஒரு நாள் கஞ்சி ஊற்றுறதுக்கு சட்டியை எடு அப்படிங்கிறான். சட்டி அவர் கண் பார்வை தெரியல, தடவுறார், கிடைக்கல. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, அங்கங்கே தடவு. என்ன தடவுறேன்னா, இந்த சட்டி வச்சுருந்தேன்ப்பா, காணும். தொலைச்சிட்டியா? 5 ரூபா கொடுத்து வாங்கினது, 3 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தொலைச்சிட்டியே, இப்போ இன்னும் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கணுமா உனக்கு நான் அப்படிங்கிறான். சொல்லு ஆத்திரத்தில் பக்கத்தில் இந்த கம்பை எடுத்துக்கிட்டு கிழவனை போய் அடிக்க போகிறான், கண்ணு தெரியாத கிழவனை. அப்போ அவன் மவன் வந்தான், கையை பிடிச்சிட்டான். அப்பா அப்பா தாத்தாவை அடிக்காதேன்னா. ஏண்டாண்ணா? சட்டியை அவர் உடைக்க கண் அடிக்கலை, நான் தான் எடுத்து வச்சுருக்கேன்னா. ஏண்டாண்ணா? உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்க முடியாது, அதுக்காக தான் இப்போவே எடுத்து வச்சுட்டேன்னா. இது ஒரு கதை தான், ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவு பெரிய கருத்து இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சேன்னா எனக்கு என் பிள்ளை பார்த்துக்குவோம். இது ஒரு செயின். நான் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுறேன், அதுதான் அவன் சொல்கிறான். வட்டி கட்டுறேன்னா இன்னொன்று வட்டி கொடுக்குறேங்கிறான். அந்த மாதிரி குடும்பங்கள் அமைய வேண்டும். அப்படி அமைய வேண்டுமானால் காசு தான் பெருசா குடும்பம்தான் பெருசான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெருசு தான், ரெண்டுமே பெருசு தான். ஆனால் எதுலேயும் அதிகமாக ஒரு பாசத்தை வச்சுட்டு மாட்டிக்கப்படாது. நண்பர்கள் ரொம்ப வேண்டியவன் தான். ரொம்ப 40 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தனை பார்த்தேன் திருவாரூர் கடத்தெருவில். வரதராஜேன்னு, டே செம்மோடி வெள்ளடா அப்படின்னா. ஆமாம், எங்கடா இருக்க, என்னடான்னா. வாடா, எவ்வளோ காலமாச்சுடா உன்னை பார்த்து, ட்ரைனிங் ஸ்கூலில் பார்த்து. அவன் நல்ல பையன் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த 40 வருஷத்தில் மாறி இருப்பான்னு நினச்சிக்கிட்டு வாடா வீட்டுக்குன்னு அழைச்சிட்டு போனேன். வந்தான். என் மனைவியை காப்பி கொண்டாந்து கொடு அப்படின்னு காப்பி கொண்டாந்து கொடு. இவங்க யாருன்னு கேட்டான். என் மனைவிடா அப்படின்னு. அன்றைக்கி தஞ்சாவூரில் பார்த்தோமே, அது யாருன்னா அவன் போயிட்டான். வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவனை நான் பார்த்தேன், 40 வருஷம் ஆச்சு. கொளுத்து அவனுக்கு வந்த புத்தி இன்னும் ஒரு வீட்டுக்கு போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறது, அதுமாரி செஞ்சான். குடும்பத்துக்குள்ளே அது மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறவன் சில பேர் இருப்பான். வேண்டாம், எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும், இவரு எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருந்தால் மகிழ்ச்சி, அதுதான் கல்யாணம். எல்லாரும் நன்றாக இருப்பது தான் கல்யாணம். நிறைய சம்பாதிப்போம், அது ஒன்றும் கவலையே இல்லை. அதே போல் எல்லா குடும்பத்தில் உள்ளவர்களை சொந்த பந்தங்களையும் அரவணைத்து கொண்டு போவோம். அவன் சொன்னான் பாருங்க, 8 ரூபா 4 காரியம்னு சொன்னான்ல, 4 ஒரு சேவைகளை செய்கிறேன் இதில் அப்படின்னு சொன்னானே. அதுபோல் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து நம்ம குடும்பத்தையும் மற்றவர்களையும் காப்பாற்றுகிற அருமையான பொறுப்பை நிறைவேற்றுவது தான் நல்வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக அருமையாக இருந்தீர்கள், மிக அருமையாக. சார், நாங்கள் பட்டிமன்றம் நிறைய இடத்துல பேசுவோம் சார், நடுவர் உரையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன இவர் சொல்லி கிழிச்சிட போகிறார் போடா அப்படின்ட்டு போவான். நாங்களும் நாம் சொல்கிறத கேட்டுட்டு போய் தான் உங்களுக்கு இன்றைக்கி ராத்திரி தூக்கம் வரும்னு நினச்சிக்கிட்டா நாங்கள் பேசுகிறோம். ஏதோ ஒன்று சொல்லணுமேன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இருந்து என்ன சார், நெய்வேலியிலையாவது உண்மையை சொல்லிடணும்ல சார், நெய்வேலியிலையாவது நாம் உண்மையை சொல்லணுமா இல்லையா? என்னமோ சொல்லணும்னு சொல்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் போய் அப்படியே கடைப்பிடிச்சி நாளையிலேருந்து கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. சொல்லுவோம், நல்லதை சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்லது நல்ல சொல்லிக்கிட்டே இருந்தால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பலன் தரும் என்று தான் சொல்லுகிறோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அறிஞர்கள், அத்தனையும் விளை நிலம், நன்னிலம். இந்த நன்னிலத்தில் நல்ல விதைகளை போட்டிருக்கிறோம், அவை செழித்து வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.